அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா, அற்புதமான ஒரு புதன்கிழமை மாலை பொழுதுல நம்ம சந்திச்சிருக்கோம். வீடியோ ஆன் பண்ண ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல எல்லாருமே கேட்காம வீடியோ ஆன் பண்ணி அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை பேத்துக்குமே நன்றி, நன்றி, நன்றி. வருடத்தோட கடைசியில நாள்ல, ஐ மீன் கடைசி நாள்னு சொல்ல முடியாது, கடைசி நிகழ்வு நவசாவுடைய இந்த வருடத்துடைய கடைசி இலவச நிகழ்வுல நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. முதல் பக்கத்துல இருந்து இப்ப திடீர்னு பார்த்தாக்கா கடைசி பக்கத்துல போயிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நிகழ்வு, காலம், நேரம் இது எல்லாமே ஆரம்பிச்சத கரெக்டா முடிக்குது. நம்ம ஆரம்பிச்ச விஷயத்த கரெக்டா முடிக்கிறோமா, முடிச்சிட்டு இருக்கிறோமா, அந்த சூழல்ல தான் இருக்கோமா அப்படின்ற டாபிக்கோட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்வு ஆரம்பிக்க போகுது. ஸோ கண்டிப்பா யார் யாரெல்லாம் இன்னும் வீடியோ ஆன் பண்ணலையோ வீடியோ ஆன் பண்ணி முழுமையா பங்கு கொள்ளுங்க. அதுல அழகா புன்முறுவல் கொடுக்குற ஒரு சில பேரை நான் அட்ரஸ் பண்ணி வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி மிஸ்டர் செந்தில் முத்தையா, ரவி, குலிம், கிடா, கிறிஸ்டினா, கௌரி. ஹாய் ஹாய் ஹாய். இன்னைக்கு உங்களோட மோமன் எப்படி இருக்கு? அது அது ஒரு இமோஜியா காமிச்சிடுறீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸா. ஓகே மோனா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நிகழ்வோட இந்த வருடத்தோட இறுதி ப்ரோக்ராம் வேற சொல்லிட்டீங்க. நிறைய வாங்க விஷயங்களை உள்வாங்கறதுக்கு ரெடியா இருக்கேன். வாவ், எல்லாம் லவ் 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 இமோஜியா இருக்கீங்க. எஸ், அந்த எக்ஸைட்மெண்ட் மோட்டோடவே நம்ம அப்படியே உள்வாங்குவோம். ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு மணி நேரம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இது நோபல்ஸா வழங்கும் தொழில் முனைவர் முன்னேற்ற நிகழ்வு. நான் மோகனா விஜயகுமரன், இந்த நிகழ்வின் தொகுப்பாளர். இது ஒரு 1.5 மணி நேர நிகழ்வு. சோ இந்த நிகழ்வை நமக்காக ஏற்படுத்தி வழங்குபவர்கள் நோபல்ஸ்தா. நோபல்ஸ்தா யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வெற்றி நோக்கி மையம், வே டு சக்சஸ் தலைமை இயக்கமான, அதாவது வெற்றி நோக்கிய மையத்துடைய ஒரு கிளை அமைப்பு தான் நோபல்ஸ்தா. வெற்றி நோக்கி மையம் பாத்தீங்கன்னா கடந்த 30 வருடங்களாகவே உலக ரீதியாக, மலேசியா மட்டும் இல்லாம உலக ரீதியாக பல கருத்தாற்றல்கள், பயிற்சி பட்டறைகள், இந்த மாதிரி பல பல பகுதிகளில் பல்வேறான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து பல்வேறு பின்னணியான அமைப்புகளுக்கு வந்து அவங்க இந்த பயிற்சி பட்டறைகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய நோபல்ஸா வந்துட்டு எம்சிஓ தருணத்துல, அந்த தருணம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு புதிய பரிசனமான ஒரு தருணமா இருந்துச்சு. எப்படி அந்த சூழலை வந்து நம்ம அணுகிறது, எஸ்பெஷலி என்டர்பிரினர்ஸ், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்நோக்குறது, என்ன மாதிரியான உந்துதலா அவங்களுக்கு கொடுக்கணும், கைடன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சமுதாய எண்ணத்தோடு இந்த நோபல்ஸார் நிகழ்வு வந்து ஆரம்பமாகப்பட்டது ஆன்லைன்ல. அதுல ஆரம்பத்திலே டெஸ்டிமோனி மிஸ்டர் பிரவீன் வந்து ரொம்ப அழகா விஷயத்தை ஷேர் பண்ணாரு. என்னென்ன மாதிரி அவரோட பிசினஸ்க்கு இது வந்து நிறைய மாற்றத்தை கொடுத்துச்சு, கைடன்ஸ் கொடுத்துச்சு, ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்துக்கு, முன்னேற்றத்துக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் கைடன்ஸ் கொடுத்தது அப்படின்றத பல பேர் பல டெஸ்டிமோனி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்மளுடைய பங்கு கொள்ற உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு இதுவரை இந்த 4 வருட காலமாக ஸ்பான்சர் பண்றவங்க, ஆதரவு அளிப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாலன் குளோபல். நாலன் கடந்த 15 வருட காலமாக 45 நாடுகளில் அழகு மற்றும் ஆரோக்கியம் தொடர்புடைய பொருட்களை விநியோகிக்கும் நிறுவனம். மலேசியால கடந்த 5 வருட காலமா ரொம்ப சிறப்பான முறையில செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அவங்களுடைய இந்த வெற்றிக்கு குறுகிய காலமா இருந்தாலும் பல தொழில் முனைவர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க, பல சாதனையாளர்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு மெயின் காரணமா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற முக்கியத்துவம். இந்த கல்விக்கு, பிசினஸ் ஸ்கீலா இருக்கட்டும், ஒரு தன் முனைப்பா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கிற இந்த முக்கியத்துவம் தான் அவங்க இந்த நோபசாயம் அமைப்போடு இணைந்து இந்த நிகழ்வை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. சோ இந்த நேரத்துல நம்மளுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்ப உங்களை அப்படியே இந்த ப்ரோக்ராமுக்கு கொண்டு போறதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன ஏன் கேட்க மாட்டீங்க, நான் சொல்றது ஏன் காது கொடுத்து உள்வாங்க மாட்டீங்க இப்படின்னு நீங்க யாரையாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படியே திடீர்னு டக்குன்னு யாரும் சில பேர் அப்படியே முகத்தை பாக்குறீங்க, ஏன் திடீர்னு மோன அப்படி சொல்றாங்கன்ட்டுன்னு. சோ நம்ம நிறைய நேரங்கள்ல, சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம், ஏன் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு. அதே மாதிரி பிறர் நம்ம கிட்ட சொல்லியும் இருந்திருப்பாங்க. ஆனா திருவள்ளுவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த லிசனிங் பத்தி ரொம்ப ஆழமா ஒரு வார்த்தை ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறேன். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வலினும் மேல்.
என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது அந்த கருத்தை பார்க்கும்போது தான் எனக்கு பக்குன்னு இருந்தது. என்ன சொன்னாருனாக்கா, இந்த கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்க காது தேடி வரும்போது, அந்த நல்ல விஷயங்கள முழுமையா ஃபோக்கஸா உள்வாங்கி, அந்த செவியின் சுவைய வந்து உணராத மக்கள், வெறும் சாப்பாடு விதவிதமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாவுடைய சுவைய மட்டுமே உணர்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்ந்தா என்ன? இறந்தா என்னான்ற அவ்ளோ பெரிய கேள்விய கேட்கிறாரு. இந்த குறள படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, லிசனிங்ல என்னதான் இருக்கு? ஒரு விஷயத்த நான் முழுமையா ஃபோக்கஸா உள்வாங்கும்போது என்ன நடக்குது? ஏன் அதுக்கு திருவள்ளுவர் இவ்ளோ ஒரு முக்கியமான குறள முன்வைக்கிறாரு? அப்படின்னு பார்க்கும்போது, சில நேரங்கள்ல நம்ம புத்தகத்த படிச்சு கத்துக்கிறத விட, இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா? அடுத்து வரப்போற டிசிஷன் எடுத்து உள்ளுக்கு வந்துட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இத முழுமையா ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸா இங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, உங்க காதுகளை திறந்து நீங்க கான்ஷியஸா இத கேட்கும்போது, உங்களுக்குள்ள அது நடக்க வேண்டிய டிரான்ஸ்மிஷன் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போற ஸ்பீக்கர்ஸ், அதாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் இருவருமே வெறும் புத்தக புழுவா நான் படிச்சுட்டே வந்து சொல்றேன் அப்படின்றவங்க கிடையாது. இவங்களுடைய ஒவ்வொரு ட்ரெய்னிங் இதெல்லாம் வந்து வெளியில ப கட்டணம் குடுத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கே இது இலவசமா வழங்குறாங்க அப்படின்னும்போது, இத அவங்க சுவைச்ச சுவைய வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வெற்றியோட அந்த அனுபவத்த பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றபோது, நீங்க கான்ஷியஸா கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எத நோக்கி இங்க வந்தீங்களோ, அதற்கான பதில் கன்ஃபார்ம் கிடைக்கும். அது நான் உங்களுக்கு குடுக்குற கேரண்டி. சோ அது முழுமையா உங்கள வந்து சேரணும் அப்படின்னா, உங்க கையில இப்போ ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர் வேணாம், புக் இருக்கணும். ஒரு பேனா இருக்கணும். நீங்க வீடியோ ஆன் பண்ணி இதே மாதிரி ஃபோக்கஸா ஃபுல் பண்ணணும். பயணிக்கணும். ரெடியா? ரெடினா ஒரு தம்ஸ் அப். எஸ். ஓகே. சோ நிகழ்வின் முதல் அங்கத்துக்கு நான் உங்கள கூட்டிட்டு போக போறேன். மிஸ்டர் பிரவீன் ஆரம்பத்துல அவரோட ஷேரிங்ல ஒண்ணு சொன்னாரு. டத்தினஸ் காவேரியோட இந்த டாபிக்க கேட்டதுக்கு அப்புறம், அவங்க சொல்லிக் குடுக்குற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணும்போது, எதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நான் நெனச்சேனோ, அதெல்லாம் என்னால முடிக்க முடிஞ்சது. ஹேபிட் எல்லாத்தையும் மாத்திக்க முடிஞ்சது. இன்னும் ஒரு அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல அவரு பேசும்போதே நெறைய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. இப்ப ஒரு 10 நிமிஷம் அந்த ரெக்கார்டிங்க அவ்ளோ தெளிவா பேசுறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்குள்ள நடந்திருக்கும். அத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமா இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் இந்த பகுதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். இவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. நம்ம பொதுவா வந்து உடம்புல ஏதாவது நோய் அப்படின்னா, நம்ம நெறைய மருத்துவர போய் பார்த்துட்டீங்க. ஆனா ஒண்ணுமே சரியாவலன்னு வச்சுக்கங்களேன். இல்லன்னா ரிலேஷன்ஷிப்லயா இருக்கலாம், பொருளாதார ரீதியா இருக்கலாம். என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டீங்க வரல. கடைசியா ஃபேமிலில இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா? "போய் இந்த சாமியார பார்க்கலாமா? ஏதாவது ஓகே ஆயிருமா?" அப்படின்ட்டுன்னு. இது நாங்க நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, டத்தினுடைய அவங்களுடைய அனுபவம் என்னோட அனுபவத்துல பார்த்தீங்கன்னா, டத்தின அவங்களோட அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் எஸ்பெஷலி லா ஆஃப் அட்ராக்ஷன்ற இந்த ஒரு டாபிக் கிடைச்சதுக்கு அப்புறம், பல பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு மேஜிக் லேண்ட் கிடைச்ச மாதிரி. பல பேர் அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன மட்டுமே பயன்படுத்தி பெரிய பெரிய சாதனைகள அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு டத்தினோட இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இந்த சப்ஜெக்ட்ட அவங்க முறையா படிச்சு ஒரு பிராக்டிஷனரா இருந்து, ட்ரெய்னரா இருந்து தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்களும் கூட, அத அவங்க படிச்ச விஷயத்த அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அந்த அந்த சுவைய அவங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் ரியலா ஷேர் பண்றாங்க அப்படின்றதுனால தான், பல பேருக்கு குறுகிய காலகட்டத்திலே பல ரிசால்ட் உருவாயிருக்கு. சோ இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ஆரம்பிச்சத முடிக்கிறோம் அப்படின்னா, என்ன என்ன நடக்க போகுது? அதுல என்னென்ன மகத்துவம் அடங்கியிருக்கு? எப்படி அத நான் வந்து உண்மையா ஆரம்பிச்சத முடிக்கிறது? இந்த மாதிரியான டெக்னிக்க நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக, லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரெய்னர் டத்தினஸ் காவேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆரம்பிக்கலாங்களா? Thank you, Miss Mohana. Love you, love you, love you. என் குரல் கேக்குதா எல்லாத்துக்கும்? Okay, thank you so much to participate today. இந்த செக்ஷன் போறதுக்கு முன்பு I would like to take the opportunity to say thank you to all those who have given the feedback. உங்களை மலேசியால இருந்து கொடுத்திருக்கீங்க, இந்தியால இருந்து கொடுத்திருக்கீங்க, நிறைய இடத்துல இருந்து ஃபீட்பேக் வந்துச்சு after all my sections. Thank you so much. And Praveen, thank you so much. I just heard your feedback through the video. ரொம்ப அற்புதமா கொடுத்துருந்தீங்க. என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்கறப்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இப்ப சமீபத்துல கூட உங்களோட ரேங்கிங் ரொம்ப நாள் முடிக்க முடியாத ஒரு ரேங்கிங் நீங்க முடிச்சீங்க. கங்க்ராச்சுலேஷன். கீப் மூவிங், கீப் க்ரோவிங். ஆல் த பெஸ்ட் டு யூ. ஓகே, இன்னைக்குள்ள டைட்டில் ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட்.
சாரி, இன்னைக்கு பூரா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்ன அறியாமலே நான் சிரிச்சிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயக்கும், கோவப்படுற விஷயத்துக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும். ஸோ எனிவே, ஸ்டார்ட் பண்ணி தான் முடிக்கணும். ஏன்னா அந்த டாபிக் உங்களுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஷோ வி ஸ்டார்ட் அவர் டாபிக். ஐ யூ ரெடி? ஐ யூ ரெடி? ஓகே, குட். வெல்கம் டாக்டர் சுரேஷ். நைஸ் டு see you here again. ஓகே, இப்ப ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, உங்கள இப்ப கேட்டா மிஸ் மோனா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க 2025 வந்துருச்சு, வந்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல அப்படின்னு. நீங்க போட்ட கோல்ஸ் இல்ல ஏதாச்சும் சாதிக்கணும் இல்ல நிறைவேற்றணும் அப்படின்னு எதையாச்சும் நீங்க தொடர்ந்து செஞ்சத முடிச்சிட்டீங்களா? அப்படின்னா எஸ்ன்னு சொல்வீங்களா, நோன்னு சொல்வீங்களா? Have you manifested it? Whatever that you have start with. உங்களோட chat பாக்ஸ்ல நீங்க போடலாம். I would like to see whether நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல லிட்டில் or maybe or 1 or 2 எது வேணாலும் இருக்கலாம். நீங்க போடலாம். போடுறீங்களா? Can I see? I don't see. Okay, ready. Yes. முருகன் no. சரவணன் நோ. ஓகே, நோ போட்டிருக்கீங்க. ஓகே, விவோ நோ நேமா 1902 நாட் yet. எஸ் 13. எஸ் தங்கம். எஸ் 13. ஓகே, எஸ் இருக்கு, 50% இருக்கு, நோ இருக்கு. ஓகே, never mind. I'm going to share a lot of my experience and answers. ஏன் நீங்க வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்தீங்கன்னா அதை முடிக்கணும் அப்படின்ட்டுன்னு. பிகாஸ் எந்த அடிப்படையில நான் சொல்ல விரும்புறேன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றவங்க இல்ல இதை பத்தி கேள்விப்பட்டதுல என்னெல்லாம் இருக்கணும், என்ன மாதிரி தன்மை இருந்தா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ற போது யூல் பி ஏபிள் டு அட்ராக்ட் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எஸ் பீப்பிள் கீப் கிவிங் மீ த ஆன்சர். நோ வெரி குட், தேங்க்யூ சோ மச். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். உங்ககிட்ட வந்து ஏன் முடிக்கணும் ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்தீங்கன்னா இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை ஏன் நீங்க கண்டிப்பா முடிச்சு ஆகணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாட் குட் பி யுவர் ஆன்சர்? நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கேன். உங்களோட ஆன்சர் என்ன? லெட் மீ ஹேவ் அ லுக் ஆன் தி chat பாக்ஸ். satisfaction of felt satisfied. நம்ம முடிச்சிட்டோமா, நம்மளுக்கே ஒரு திருப்தி கிடைக்குது. ஓகே, வேற? பிகாஸ் ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் முடிக்கணும். ஓகே, குட். ரத்னா, anybody else? ஏன் நீங்க முடிக்கணும்? You start ready, but why you need to finish? To achieve our objective. Belief system. To create belief system, feel accomplished. Okay. Happy. ஏன்னா இந்த ஒரு அடிப்படை விஷயம் நம்மளுக்கு தெரியாட்டினா கூட நிறைய விஷயத்துல நம்ம பின்தங்கிக்கிட்டு இருப்போம். For happiness, trust and do it. For next achievement and for get something new, happy, relief, relax and happy. Achieved my goals to see myself growth. Very good. ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்க ஒரு ஒரு ரீசன் வச்சிருக்கிறீங்க. எக்ஸலன்ட். ஆன் டாப் ஆஃப் தட், லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படை ரீசன்ல ஐ வுட் லைக் டு ஷேர் ஃபியூ திங்ஸ் வித் யூ. நீங்க தொடர்ந்ததை இல்ல நீங்க ஏதாச்சும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதை நீங்க முடிக்கிற போது யூ வில் கீப் யுவர் செல்ஃப் என்கரேஜ்ட் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் அதுல பிறக்கும். ஏன்னா இது முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமாவே இருந்துகிட்டே இருக்கும். யூ won't go down, you know. So நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன அடிப்படை சொல்லியிருக்காங்க? we need to be joy, harmony, peace. இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கணும்னு. ஸோ செகண்ட் பாயிண்ட் ஃப்ரம் மீ வில் பி டு கீப் யூ மோட்டிவேட்டட். எப்பவுமே அந்த மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும், உற்சாகமாவே இருக்கும். பிகாஸ் சம்வே யூ ஸ்டார்டட், ஏதோ நீங்க முடிச்சிருக்கீங்க, அந்த உற்சாகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது என்ன ஒரு விஷயத்த நீங்க எடுத்து அதை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்க எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற கூடிய ஃபீலிங்ஸை, ஐயோ நான் முடிக்கலையே, ஐயோ நான் முடிக்கல. ஒரு உதாரணத்துக்கு மேபி உங்க கம்பெனில சில ப்ரோமோ வச்சிருக்கலாம், நீங்க குவாலிஃபைட் பண்ணல, பட் நீங்க குவாலிஃபை பண்ணல, அதை நீங்க முடிக்கல அந்த டெட் லைனுக்குள்ள. சோ இது வந்து என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங் அங்கங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இஃப் யூ லைக் ரியலி வாண்டட் டு கோ, அது என்ன செய்யும்னா உங்களுக்கு ஐயோ நான் முடிக்கல. சோ இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களையும் அறியாம உங்களோட ஆள் மனதுல நீங்க அந்த பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. விச் இஸ் லேக் மைண்ட் செட். நெகட்டிவ் ஃபீலிங்ஸை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியாம. சோ த ஓவரால் கேம் இஸ் நாட் அபவுட் வின்னிங், பட் what you have started, have you finished? அதான் கேள்வி. இப்ப அங்க இருந்து நம்ம உங்களோட அடுத்த இதுக்கு கொண்டு போறேன். நீங்க இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களை பார்த்திருக்கீங்களா? நீங்க ஐம் ஷூர் எவ்ரிபடி வுட் ஹவ் சீன். இல்ல நம்மளே ஓட்டப்பந்தயம் சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஓடி இருக்கோம். our own experience that அந்த ஃபைனல் லைன்ல அந்த முத போய் சேர்றாங்களே, அவங்க போய் சேர்ந்தோடனே அந்த பின்னாலாம் ஓடிக்கிட்டு வராங்களா, இல்ல நம்மளே எடுத்துக்குவோமே, பின்னால ஓடிக்கிட்டு வரோம். Have you ever stopped running?
நீங்க கொஞ்சமாச்சும் நிறுத்தி கேட்டிருக்கீங்களா? நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோமா? ஐயோ அவங்க முதல்ல என்ன தொட்டுட்டாங்க, ஃபைனல் என்ன தொட்டுட்டாங்க, நான் பின்னால இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னீங்களா? இல்ல அப்பயும் முயற்சி பண்ணி பெஸ்ட கொடுத்து ஓடிக்கிட்டு அந்த ஃபைனல்ல டச் பண்ணீங்களா? யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஆர் யூ கேன் ஈவன் திங்க் பேக். நீங்க அப்சர்வ் பண்ண அந்த ஓட்டப்பந்தயில மெரட்டனா இருக்கட்டும் இல்ல 100 மீட்டரா இருக்கட்டும், அந்த ஓடி 1 2 3 முடிச்சு கூட 4வது 5வது நிப்பாட்டிருக்கா அன்லெஸ் தே ஃபால் டவுன்ல. அந்த மாதிரி நிப்பாட்டி இருக்காங்களா இல்ல ஓடிக்கிட்டே இருக்காங்களா? தே ஆர் கிவிங் தியர் பெஸ்ட் இன்க்ளூடிங் அஸ் வென் வி வர் ஸ்மால். நம்ம அந்த ஃபினிஷ் லைனுக்கு நம்ம எப்பவுமே கடைசியா ஜெயிக்கிறோமோ இல்லையோ போய் சேருவோம். தட் இஸ் ஆல் த கேம் ஆல் அபவுட். அப்புறம் ஃபுட்பால். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. டாக்டர் ரவிக்கு வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு ஹி ஹேட் சான்ஸ் டு மீட் மிஸ்டர் எரிக் கென்டோனா. இந்த ஃபுட்பால் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். எரிக் கென்டோனா இஸ் அ ப்ரொஃபஷனல் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் பிளேயர் அண்ட் அவர் மூவி ஆக்டரும் கூட. அவர் வந்து வெரி குட் பெர்ஃபார்மர். அதனால தான் நான் அவரோட படத்தை விளையாடுற படமே போட்டிருக்கேன். அவரு தான் அது எரிக் கென்டோனா. அவர்கிட்ட அவர் டாக்டர் ரவி வந்து என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம், அவர்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கிற போது அவர்கிட்ட சொன்னாரா, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஏ டீம் வந்து கோல் நிறைய போட்டுருச்சு, அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிவ் அப் பண்ணுவீங்களா இல்ல யூ ஃபீல் ஓகே அவங்க இது பண்ணிட்டாங்களா என்னன்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், லாஸ்ட் 1 மினிட்ல கூட ரிசல்ட் சேஞ்ச் ஆகும், கீப் கிவிங் அவர் பெஸ்ட், பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ டிட் அப்படின்னாராம். அப்ப பெரிய பெரிய அச்சீவர், இந்த சக்சஸ், இந்த வினர்ஸ் எல்லாம் நம்ம பாக்குற போது அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கீ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வின்னிங் கிடையாது. அலாங் த வே அந்த கேம் நம்ம விளையாடுற போது நிறைய லேர்ன் பண்றோம். வி ஆர் பிகமிங் சம்திங் அண்ட் த லாஸ்ட் 1 மினிட் ஆல்சோ சம்படி அது அந்த கோல்ஸ் போடலாம். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். லாஸ்ட் மினிட்ல ஒன் கோல் ஆஃப்டர் கோல், கோல் ஆஃப்டர் கோல் அவங்க போட்டுட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். இங்க பார்த்தோம்னா நம்மள நிறைய பேர் இங்க பிசினஸ்ல இருக்கோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறோம், இன்சூரன்ஸ் பேஸ்ல இருக்கோம், இங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வேரியஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. இப்போ என்னோட கேள்வினா, ஆர் யூ வின்னிங் ஆர் குவிட்டிங் அட் லைஃப்? லைஃப்ன்றது மிகப்பெரிய கேம். அதெல்லாம் வெறும் கேம். அதுலயே நிறைய தத்துவம்லாம் இந்த மாதிரி வின்னர்ஸுங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் கொடுத்துருக்காங்க. பட் when come to life, life is not about winning the race. நல்லா டேக் நோட் பண்ணிக்கிங்க. இஸ் அபவுட் ஃபினிஷிங் த ரேஸ். அதுலதான் இருக்கு விஷயம். அப்புறம் நான் சில கதைகள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அந்த ஃபினிஷ் பண்றதுனால என்ன நடக்குதுன்னு. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பிசினஸ்லயே இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கீங்க, நான் இவ்வளவு இன்கம் எடுக்கணும், இந்த ப்ரோமோ குவாலிஃபை பண்ணணும், இந்த ரேங்கிங் நான் முடிக்கணும், என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும், என்னோட கேரியரை என்ஹான்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிற போது சில விஷயங்கள், சில டிஸ்ட்ராக்ஷன், சில தோல்விகள் நடக்குது. அந்த டைம்ல நீங்க அப்பயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல குயிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட அடிக்கடி டாக்டர் ரவி சொன்ன ஒரு வார்த்தை, நீ வின் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, உன் லூஸ கூட ஏத்துக்கலாம், ஆனா நீ குயிக் பண்ணணும்னு நினைக்கிற பாரு, உன்னை எந்த கேட்டகரியிலையும் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அது என் ஆள் மனதுல ரொம்ப டீப்பா பதிஞ்ச ஒரு விஷயம். சின்ன வயசுல இருந்தே அவரை நான் தெரியற போது திஸ் இஸ் வாட் யூ ஆல்வேஸ் கோட் டு மீ. அப்ப எனக்கு முதல் விலங்குல ஏன் குயிக் பண்ண முடியல, நான் வெளியே அவரை பெண்ணா. ஆனா அது அவர் சொல்ல சொல்ல அது முயற்சி பண்ணி முடிக்கிற போது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. ஈவன் ஐ டோன்ட் வின் த கேம், பட் அட்லீஸ்ட் ஐ டிடன்ட் லூஸ் த கேம், ஐ ஃபினிஷ் த கேம். அந்த ஒரு திருப்தி, I tell you, it's so beautiful. There's lot of learning process. ஒரு feel good நிறைய பேர் முத கொடுத்தீங்க, happy happy happyன்னு. அந்த அந்த happiness இருந்தாலே you can move on to the next step. நீங்க பின்தங்க மாட்டீங்க. Don't think ஒரு ஆள் அந்த பிசினஸ்ல நம்பர் 1 ஆயிட்டா அவங்கதான் எல்லான்ட்டுன்னு. எப்பவுமே நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்ற முக்கியம் கிடையாது. நீங்க எப்ப உங்களுக்கு அதை முடிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கு நீங்க தான் நம்பர் 1. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. You are not here to compete your life with others. மத்தவங்க கூட போட்டி போட இந்த வாழ்க்கை கேம் நம்ம விளையாடல. நம்ம விளையாடுற ஆட்டம் நான் ஸ்டார்ட் பண்ணதை முடிக்கிறேன்னா அதுல நிறைய பாடங்களை நம்ம கத்துக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்றோம். அலாங் த வே ஹவு டு ஹேண்டில் த சேலஞ்சஸ். நீங்க உங்களோட லைஃபே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், நிறைய விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் வின்னிங் ஆர் லூசிங், இட்ஸ் தட் யூர் கெய்னிங். ஆனா நீங்க அந்த கேமை ஃபினிஷ் பண்ணணும். இப்ப சமீபத்துல ஒரு பிசினஸ் உமனை நான் பார்த்தேன். அவங்க நல்லா பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. சடன்லி ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு ஹர். என்னை பார்க்க வந்திருந்தாங்க. என்னை பார்த்துட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து,
இல்ல இடத்தே நான் திருப்பி வேலைக்கே போலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வேலைக்கே போலான் இருக்கீங்களா? ஸோ கம் பேக் டு த வேர்ட் குயிட்டிங். ஸோ வேலைக்கே போலான் இருக்கீங்களா? எவ்வளவு சம்பளத்துக்கு போறீங்கன்னு கேட்டேன். 2000 வெள்ளி சம்பளம்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்களோட பாஸ்ட் 6 months ரெக்கார்ட் கேட்டேன். கேன் ஐ நோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எவ்வளவு வருமானம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த 6 மாச காலகட்டத்துல உங்களோட பிசினஸ்லன்னு? அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாசம் வந்து 3000, இந்த மே மாசம் வந்து எனக்கு 6000 கிடைச்சிச்சு, அப்புறம் ஃபாலோவிங் மந்த் வந்து எனக்கு 4000 எடுத்தேன், அப்புறம் 8000 எடுத்தேன். அந்த மாதிரி அவங்களோட ரெக்கார்ட் பாக்குற போது, யா 1 month she never earned and 1 month she made a sales she earned, அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த டோட்டல் இப்ப ஒரு 6 மாசம் அவங்க 2000 வெள்ளி சம்பளத்துக்கு போறாங்கன்னா, அவங்க 6 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணா 12,000 வெள்ளி தான் எடுக்கக்கூடிய சான்ஸ் அங்க இருக்குன்னா, இவங்க இந்த 6 மாசம் ஏர்ன் பண்ணதை நான் கணக்கிற போது nearly 30,000 she earned already. So what is that you want to go to work? அந்த காசே எடுத்து நம்ம இந்த 6 மாசத்துக்கு பிரிவினையா வச்சுக்கிட்டாலே you get every month reward. இல்ல ஒரு மாசம் எனக்கு கிடைக்குது, ஒரு மாசம் எனக்கு கிடைக்கலனால எனக்கு கஷ்டமா இருக்கு. This is all the quitting mindset. நீங்க இவ்வளவு நாள் எடுத்திருக்கீங்கன்னா something that you have accomplished, முடிச்சிருக்கீங்க, வருமானம் எடுக்க கத்துட்டு இருந்திருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை கவனிச்சீங்கன்னா you will be able to make that money. அந்த கேர்ள்ட்ட நான் சொன்னேன், why are you thinking in this way? இப்ப இந்த கேமை வந்து நீ வந்து வின் பண்றியோ லூஸ் பண்றியோ ஒரு மேட்டர் கிடையாது. நீ குவிட் பண்ற. டாக்டர் ரவி என்ன சொன்ன மாதிரி நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ இவ்வளவு திறமை உள்ள ஆளு, இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா நீ குவிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் ஆல் யோர் பொட்டன்ஷியல். நீ கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும், அலைன் பண்ணணும், அவ்வளவுதான். யூ கேன் மேக் இட் பேக்னு. அப்ப திருப்பி உள்ளுக்கு வந்தாங்க. உள்ளுக்கு வந்து 2 மாசம் கழிச்சு திருப்பி என்ன வந்து பார்த்தாங்க. ரத்தின், நீங்க சொன்னது சரிதான், நான் எங்கேயோ லேக்கிங்கா இருந்திருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ் இமோஷன் சில விஷயங்கள்லாம் சரிப்படுத்தணும்னு ஐ குட் ஹீட் பேக் மை டார்கெட். இப்ப நான் நினைச்சு பார்த்தா, ஐயோ 8 அவரு அந்த 2000 வெள்ளிக்கு நான் அவங்கிட்ட கை கட்டி வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்குள்ள எனக்கே ஒரு பயம் வந்துருச்சுன்னாங்க. சோ நீங்களும் அதே மாதிரி யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். யூ ஆர் இன் திஸ் பிசினஸ், யூ நீட் டு ஆர்கனைஸ். இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங், பட் இட்ஸ் அபவுட் நாட் குவிட்டிங் ஃப்ரம் லைஃப். இது லைஃப். நீங்க என்ன கேம் விளையாடுறீங்கன்னா லைஃப் கேம்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு டெஸ்டினேஷன், இங்க கேரளா இருக்கீங்க, இந்தியா டு மலேசியா whatever, ட்ரெயின்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஐ டேக் அ சிம்பிள் ஒன். கேரளா இருந்து நீங்க ஜோஹருக்கு போய்கிட்டு இருக்கீங்க இந்த ட்ரெயின்ல. சச் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ட்ரெயின்ல உட்காந்து போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின்ல எனக்கு இந்தியாவுக்கு போனா அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும், சென்னை டு திருச்சி அந்த மாதிரி ட்ரெயின்ல போது சச் அ லவ்லி திங்ஸ் டு டூ. அவ்வளோ அழகா இருக்கும். சிலக்காட்சி அசிங்கமா இருக்கும், சிலக்காட்சி பிடிக்காம இருக்கும், பார்க்க கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஆனா என்னோட கேள்வி உங்களுக்கு, இந்த ஒவ்வொரு காட்சிகளையும் நீங்க பாத்துக்கிட்டு போற போது உங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுல நீங்க போக்கஸா போய்கிட்டு இருப்பீங்களா? இல்ல அங்கங்க இது அழகா இருக்கு அதனால இறங்கி நான் பாக்கணும், ஐயோ இது என்ன அசிங்கமா இருக்கு, சரி என்னன்னு தான் பாத்துட்டு வருமா அப்படின்னு இறங்கி இறங்கி பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த டெஸ்டினேஷனை மட்டும்தான் நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்களா? ஐம் ஷூர் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வில் பி சிட்டிங் பேஷண்ட்லி இன்சைட் அண்ட் அந்த டெஸ்டினேஷனுக்கு மட்டும்தான் ரீச் பண்றதுக்கு கோல்ஸா இருக்கும். பட் when come to life, ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துல ஒரு சவால் வந்துட்டாலே நம்ம குவிட் பண்றதா நினைக்கிறோம். அதுல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், பண்ண முடியும், அது பண்ணிருக்கோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்க்கு ஏன் போக மாட்டோம்? ஜஸ்ட் லைக் அந்த ஓட்டப்பந்தயம் காமிச்ச மாதிரி, அந்த நம்ம லைஃப்லயே பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் 1வது நம்பரோ 2வது நம்பரோ 3வது நம்பர் வந்துட்டா கூட நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அந்த பினிஷ் லைனை முடிக்கிறோம் தானே. ஆனா லைஃப் கேம்ல மட்டும் ஏன் நம்ம அந்த விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம்? இன்னொரு கதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். இப்ப சமீபத்துல நடந்தது. டாக்டர் ரவி வந்து தன்ஸ்ரீ கோங் அவரை மீட் பண்ணாரு. கோங் ஹான் கோங் அவரு. இவர் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால இருக்கிற முக்கிய பேருக்கு தெரியும், பட் மேபி யூ டு நாட் நோ ஹூ இஸ் த ஃபவுண்டர். நிர்வாணான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாடி இறந்து போறவங்களோட பாடியை எரிக்கிறது, அப்புறம் அதை போயிட்டு புதைக்கிறது, இந்த மாதிரி இடம்லாம் அவர் கிரியேட் பண்ணி, எப்படி அந்த பாடியை வந்து அங்க கிரிமேஷனுக்கு போறதுக்கு முன்பு எப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவான இடத்துல வச்சு ஒரு பீஸ் மொமெண்ட்ல எடுக்கிறது, இந்த மாதிரி இடம்லாம் செட் பண்ணி வச்சவர் இவரு. இவர்கிட்ட டாக்டர் ரவி வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கக்குள்ள டாக்டர் ரவி கியூரிசிட்டில கேட்டாராம், ஏன் நீ வந்து இந்த இந்த மாதிரி ஒரு நிர்வாணா செட் பண்ணிருக்க, யாருக்கும் தோன்றாத ஒரு விஷயம், இது இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா, அது மலேசியால மட்டும், வியட்நாம்ல, கம்போடியால, ஏசியா கண்ட்ரில, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில நிறைய இடத்துல அவர் அதை வச்சிருக்காரு. எப்படி இது உனக்கு தோணுச்சு அப்படின்ட்டுன்னு. அப்ப அவர் சொன்னாராம், நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தவரு. பஹாங்ல எங்க அப்பா வந்து ஒரு ரப்பர் டேப்பர் மரம் வெட்டுறவரு, அவரோட மகனா இருந்தேன். அப்புறம் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வந்துட்டோன்னே
என்னோட மாமனார் வந்து ஒரு சீக்குல அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிருச்சு. ஆனா அவரை புதைக்கிறதுக்கு இல்ல அவளை எரிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டாராம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படியே படாத பாடுபடுத்திட்டாங்களாம். there's no சிஸ்டம், இங்க முடியாது அங்க முடியாது, இந்த ரிப்போர்ட் பண்ணி இப்படி பண்ண அது. அவரு வந்து அதை பார்த்து பார்த்து அவளுக்குள்ளே ஒரு தோன்றுச்சா, என்ன வாழ்க்கை வாழ்றோம், வாழ்க்கை வாழ்ந்து கூட இறக்குற போது கூட ஒரு நிம்மதியா அந்த அந்த பிரேதத்தை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. வாட் இஸ் திஸ்னா அவருக்குள்ள அந்த ஏற்பட்ட அந்த ஒரு தாகம், அவர் எப்படியாச்சும் ஒரு அந்த லேண்டை எடுத்து அந்த கிரிமேஷன் இந்த மாதிரியான காரியத்துக்கு அப்ரூவல் எடுக்கணும் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு ஒரு தாட் போட்டாராம். அப்புறம் அதுவே ஒரு வேலையா பார்க்க ஆரம்பிச்சாராம். எந்த மாதிரி பிரைவேட் லேண்ட்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் எடுக்க முடியும்னு அதை செஞ்சிட்டு இருந்தாராம். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் இட் டுக் 5 years for him to get that approval. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்ப ஆரம்பிச்சதுன்றது முக்கியம் கிடையாது, எப்படி ஆரம்பிச்சுன்றதும் முக்கியம் கிடையாது, பினிஷ் ஸ்ட்ராங்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நீ முடிக்கிற போது அது ஒரு பக்கா ஸ்ட்ராங் இதுல இருக்கணும்னு. அண்ட் யூ நோ திஸ் தன்ஸ்ரீக்கும் ஹி இஸ் நாட் அ மல்டி மில்லியனர். இப்ப ஒரு 2 years பேக் அவரோட நெட் எசெட் எடுத்து பாக்குற போது பில்லியனே குவாட்ரன். ஸோ வி காட் அ சான்ஸ் டாக் டு த பில்லியனே. அண்ட் அது டாக்டர் ரவி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள்ல நான் அதுல வந்து சிமிலரிட்டி பார்த்தேன். எப்படி அந்த பினிஷ் ஸ்ட்ராங்ல உறுதியா இருக்காங்கன்னு. அவர் மட்டும் அந்த ஐயோ 5 வருஷம் ஆச்சு எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு கிவ் அப் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிர்வாணான்ற ஒரு விஷயமே மலேசியால இருந்திருக்காது, பல கண்ட்ரில இருந்திருக்காது. ஐ பீன் டு திஸ் நிர்வாணா, ஐ டோன்ட் நோ நீங்க போயிருக்கீங்களான்னு. மை காட், சான்ஸ் கிடைச்சா போங்க, அதுக்கு யாராச்சும் இறந்தா தான் போவீங்கன்னு இருக்காதீங்க. இஃப் யூ கெட் a chance you go because it's open. 5 star ஹோட்டல் கூட அது வின் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கிளாஸா இருக்கு. and a very peaceful situation is created. So again the statement is not about when you start, it's how you finish strong. இன்றைக்கு அவர் finish strongல நிக்கிறனால தான் இன்னைக்கு பில்லியனர் குவாட்ரன்ட்ல இருக்கிறாரு. So hold on. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து அது டைம் எடுக்கும், அதுக்குன்னு ஒரு ஓன் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு டைம் கொடுங்க. அண்ட் அலாங் த வே அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. அப்பதான் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்ன்ற ரிசல்ட் மாதிரி நீங்க ஃபினிஷ் பண்ண முடியும். அலாங் த வே இப்ப அவர் வந்து லேண்ட் கிடைக்கல, என்ன ஆச்சு ஏதாச்சும் எப்படி இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு அவர் ஒயரா இருந்திருந்தாருன்னா ஐ டோன்ட் திங்க் சோ வில் பி சிட்டிங் இந்த பில்லியனர் குவாட்ரன். இன்னும் ஒரு சாதாரண மர வெட்டுறரோட மக, படிப்பறிவு கூட பெருசு இல்ல, ஆனா அவர் ஸ்டார்ட் பண்றதை முடிக்கணும்ன்ற நோக்கம் வச்சனால அவர் எங்க வந்து நிக்கிறாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்கள மீட் பண்றதுக்கு. என்ன சொல்ற டாக்டர் ரவி, அவர் ரொம்ப நேரம் 1 hour கிடைச்சிச்சு அவர்கிட்ட பேசுறதுக்கு. அப்புறம் நாங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டோம் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு. சோ திஸ் வாஸ் த ஸ்டாரி. சோ மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருனாலையும் நீங்க நினைச்சதை உருவாக்க முடியும். கிவ் டைம், டோன்ட் குவிட். அது வின்னிங்கா இருந்தாலும் சரி, லூசிங்கா இருந்தாலும் சரி, டோன்ட் குவிட். இந்த சமீபத்துல இன்னொரு கதை சொல்ல விரும்புறேன். பிகாஸ் ரெசிஸ்டன்ட் ஒண்ணு நம்மளுக்கு இருந்தாலே நிறைய விஷயங்கள்ல நம்ம ஈர்ப்பு விதி பிராக்டிஸ் பண்ற போது அது ஒரு மென்டல் பிளாக்கா மாறும். இது வந்து ஆதிசங்கரா சொல்லுவாங்கல்ல, அதான் அவரோட போட்டோ போட்டிருக்கேன். இது அவர் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு கதை. இந்த இந்த பிக்சரை பாத்தீங்களா, மாடை புடிச்சு ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் ஒரு கட்டத்துல அவர் சீடர் கூட நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள அந்த சீடர்கிட்ட சொன்னாராம் அதை கவனிங்கன்னு. அப்ப அந்த சீடர் சொன்னாராம், ஐயோ பாவம் அந்த மாடு போட்டு அப்படி வழி கட்டிக்கிட்டு இருக்காரு, அது வர மாட்டேங்குதுன்னு. அவர் சொன்னாரா, கவனிங்க, அந்த நல்லா அதை கவனிங்க, இப்ப அவர் விடுவாரு, என்ன நடக்குது பாருங்கன்னு சொன்னாராம். அப்ப விட்டுட்டாராம். அதை விட்டுட்டோன்னே அந்த மாடு ஓட்டுறவரா ஓடுறாராம், அது பின்னால துரட்டிக்கிட்டு ஓடுறாராம். அப்ப அவர் சொன்னாராம், ஆதிசங்கரா சொன்னாராம், வாழ்க்கையிலும் இதே. அவங்க கிட்ட என்னது எனக்கு இப்படி ஓடிக்கிட்டு அதை விட்டுட்டு ஃப்ரீயா ஓடுது, ஏன் ஓடுறான்னு. இப்படிதான் எல்லா விஷயத்திலயும் நம்மளும் ஃப்ரீ தான். ஆனா எல்லா விஷயத்தையும் நம்ம தான் இப்படி கட்டி போட்டுக்கிட்டு, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையா இருக்குன்ட்டு மென்டல் பிளாக்க நாமளே தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுவே நம்மளை விட்டு போனா கூட நம்ம தான் இழுத்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற பிரவீன் அது ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி ஆத்திரம் வரும் அப்படின்னு. ஒரு ஜாமாவை ஒரு கிஃப்ட உடைச்சோடனே பயங்கர ஆத்திரம் வர கட்டத்துல அவரு பரவாயில்ல இதானே உடஞ்சிருச்சு, கிளாக் தானே. சோ அது அந்த விடுற முறை, டேக்கிங் இட் லைட் அண்ட் லெட்டிங் கோ. அந்த இமோஷனை பிடிச்சாருன்னா அது உங்களுக்கு பிடிக்கல, நீங்க தான் அதை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப அழகா சொன்னாரு பிரவீன். ஐ ரியலி அட்மயர் தி வே ஹி ஷேர்ட். பிகாஸ் அவர் லெட் கோ பண்றாரு, அந்த ஃபீலிங்ஸை பிடிக்காம. ஓகே இது போயிருச்சு, ஆனா இந்த கிளாக் வேலை செய்யுது. இந்த இந்த கதை சொல்ற போது இன்னொரு ஞாபகம் வருது. எங்களோட மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த சனீஸ்வரர் கோயில்ல போய் அந்த சனி பகவானை சுத்துவாங்க தெரியுமா. நான் சில பேர் வந்து அவர்கிட்ட பேசுறத பார்த்திருக்கேன்.
குருஜி எனக்கு வந்து 7:30 சனியா அது புடிச்சிருக்கு, அதனால நான் போய் கோயில்ல போய் சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் முன்னுக்கு. அவரு சொன்னாரு, அந்த சனி உன்னை பிடிக்கலப்பா, நீ தான் அதை பிடிச்சி பிடிச்சி சுத்திட்டு கிடக்குற, அப்புறம் சனி பிடிச்சிக்கிச்சே சனி பிடிச்சிக்கிச்சுன்னு பல்லவியா பாடுறீங்கன்னு. சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் நாட் அபவுட் வாட் இஸ் பீன் ஹேவிங் ஹேப்பனிங் இல்ல, நம்ம தான் அதை புடிச்சுக்கிறோம். அதுல 4 விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். திஸ் தட் யூ நீட் டு டேக் இட் இன்டு கான்சிடரேஷன் வெரி சீரியஸ்லி, பிகாஸ் இந்த ஃபீலிங்ஸ் உங்களோட growth-ஐயும் அடிப்படை வைக்கும், நீங்க நினைக்கிற காரியத்தை முடிக்க விடாம தடுக்கும். இந்த ஃபியர், இந்த ஃபியர்ன்றது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். இதுல இப்ப புதுசா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சில விஷயங்கள் நான் கோ த்ரூ பண்ற போது அதுல சில விஷயம் கொடுத்துருந்துச்சு. ஃபியர்ன்றது முன்ன அடிக்கடி நான் சொல்லுவேன், ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர் ரியல் சொல்லுவேன். ஒண்ணும் இல்லாததுக்கு ஒரு காட்சியை நம்மளே உருவாக்கி பயப்படுறோன்னு. ஆனா இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் பாக்குற போது இந்த விஷயம் எனக்கு கேப்சரா இருந்துச்சு. ஃபியர்ன்றது ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். நீ எதை பாக்குறியோ அதை பார்த்து எதிர்நீச்சல் போட்டு நீ வெளியே வா, ரைஸ் பண்ணு, பயப்படுறா நீ வெளியே வா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. சார் வாண்டட் டு ஷேர் வித் யூ. நெவர் வரி அபவுட் த அவுட்கம். இப்ப பாருங்க, அந்த தன்ஸ்ரீ மட்டும் ஐயோ இந்த நிலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வெரி பண்ணியிருந்தாரா, இன்னைக்கு அவர் பில்லியன் குவாட்ரன்ல இருக்க முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிரிமேஷன் லேண்ட் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்க முடியாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் யோர் அவுட்கம், டோன்ட் கொஸ்டின் த ப்ராசஸ். நீங்க அதுல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுதுன்றதும் ஒரிட்டும் வேணாம், டவுட்டும் வேணாம், அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் யோர் லேக்கும் நீங்க பண்ணவே வேண்டாம். பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் வில் டெஃபினெட்லி புல் யூ டவுன் ஃப்ரம் ஃபினிஷிங். உங்களை முடிக்க வைக்காம தடுத்துக்கிட்டே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 நிறைய இருக்கு, பட் மெயின் உள்ள சில விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். செகண்ட், நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஐம் கோயிங் டு ஃபெயில், ஐம் யூஸ்லெஸ், ஐம் நாட் ஸ்மார்ட் இனஃப், ஐ டோன்ட் டிசர்வ் இட், இது வந்து நிறைய நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இது என்ன செய்யுதுன்னா, நம்மள உங்களுக்கு தெரியாமலேயே அது ஹோல் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. சபோட்டாச்சுன்றது நம்ம வெளியே பாக்குறோம், பட் வெளியில இருந்து எங்கேயும் நடக்கல, தனக்கு தானே நம்மளே சபோட்டாச் பண்ணி நம்மள வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன இன்னைக்கு நான் சொல்ல வர்றேன்னா, எவ்ரி டைம் உங்களோட நீங்க செல்ஃப் டாக் நெகட்டிவா நீங்க பேசுற போது பி கேர்ஃபுல் why you are listening. நீங்க தான் அதை கேட்டுட்டு இருக்கீங்க, வெளியே இல்ல. அப்ப நீங்க அதை கேட்கிற போது இது என்ன நடக்குது, உங்களோட ஆழ் மனதுல இந்த விஷயத்த பூரா நீங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. யூ நோ ரைட், சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஃபார் 24 hours. அதுக்கு தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப எத்தனை செகண்ட்ஸ் எத்தனை நிமிஷம் எத்தனை ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒரு டேல நீங்க இந்த மாதிரியான விஷயத்த செல்ஃப் நெகட்டிவ் டாக் பண்றீங்கன்னு செக் பண்ணுங்க, கரெக்ட் படிங்க, பிகாஸ் that is obviously going to hold you back. Next, another very very important, procrastination or inaction. Reward is just waiting for you. நீங்க கொஞ்சம் கால எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க, அந்த ஓட்டப்பந்தயம் மாதிரி ரிவார்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ன தெரியுமா, தள்ளி போடுவது, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்த. நாளைக்கு பார்த்து அவருங்க போன் விளையாடுறா, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இந்த மாதிரி விளையாடுறது சகஜம் இல்ல, அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஓகே நெக்ஸ்ட், அப்புறம் சேலஞ்ச் சொல்லுது, ஐயோ இதுல ஒரு சேலஞ்ச் இருக்கா, ஐயோ ஐ வாண்ட் டு பி கம்ஃபர்டபுள். நான் கம்ஃபர்டபுளா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். டாக்டர் ரவி ஒரு ஃப்ராக் கதை சொல்லியிருப்பாரு, கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சூடு காக்க நல்லா தான் இருக்கும், அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும். அப்புறம் ஃபீலிங் அன்மோட்டிவேட்டட், எதை கண்டாலும் ஒரு ஒரு உற்சாகம் இல்லாம, ஒரு எதுவுமே இல்லாத, யூனோ சம்திங். இது வந்து இந்த ப்ரோகாஸ்டினேஷன் இன்ஆக்ஷன், எதுவுமே ஆக்ஷன் போடாம நினைக்கிறது தான். ஓகே, ஆனா ஆக்ஷன் போடுறது என்ன பண்ணுதுன்னா உங்களோட காலத்தை டைமை திருடுது. அப்ப யாரு அனுமதி கொடுத்து இந்த டைமை திருட வைக்கிறா அப்படின்னு பார்த்தா நாம தான். இந்த விஷயத்துல இருந்து நான் அலர்ட் ஆகி சில விஷயத்தெல்லாம் மாத்தி அமைச்சு ஐ மேட் டிசிஷன். இந்த விஷயமே நாளைக்குன்றதே கிடையாது, இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஆனாலும் எப்ப சொன்னாலும் அந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் படுப்பேன். ஐ டோன்ட் கீப் நாளைக்கு பார்த்துக்கோம், லாஸ்ட் மினிட்ல செஞ்சுக்குவோம், அந்த பழக்கமே என்கிட்ட இல்ல. சோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா தயவு செய்து மாத்திக்கிங்க, பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு டேக் அவே யோர் டைம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு லூஸ் a lot of things. அண்ட் நிறைய விஷயத்த நீங்க முடிக்கணும்னு நினைக்கிறத முடிக்க முடியாமலே ஆயிரும், எத்தனை வருஷம் ஆனாலும். பேட் இஸ் யோர் மைண்ட். அடுத்தது அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். இது கொஞ்சம் பண்ணி படம்லாம் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பிளேமிங், இந்த கைய நீட்டுறத அப்படி நிப்பாட்டிருங்க. சும்மா எதை பார்த்தாலும் மோன சிரிப்பு தாங்க முடியல, என்ஜாய்
பிளேம் பண்றது நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம கை காட்டுறதுக்கு யாருமே வெளியே இல்ல. ஏன்னா ஒரு கையை காட்டுனா மத்த கையெல்லாம் நம்மளதான் காட்டுதுன்றத உணர்ந்துருங்க. சோ ஸ்டாப் பிளேமிங். எது நடந்தாலும் நன்மைக்கு அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டீங்கன்றது தான் நீங்க மூவ் பண்ணுவீங்க. இன்னொன்னு சதா ஜெலஸ் பண்றது. தன்னாலையும் செய்ய முடியாது, அடுத்தவன் செஞ்சாலும் அவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அதையே யோசிக்கிறது. இது இஸ் ஆல் அன்ஹெல்தி ஹேபிட். அடுத்தது கம்ப்ளைண்ட். சதா இவன் பத்தி அப்படி செஞ்சுட்டான், அவன் பத்தி அப்படி செஞ்சான், என் லீடர் பத்தியா எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. ஏன் அவரு பிரயோஜனம் இல்ல, அப்ப நீயும் வருங்கால லீடர் தானே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வோம்? இதெல்லாம் அப்ப தப்பா தெரியாம நான் பேசியிருக்கேன், மேனேஜ்மெண்ட் கூட பேசியிருக்கேன். ஒரே அந்த இடத்துல எங்க நம்ம சம்பாதிக்கிறோமோ அங்க உட்காந்துட்டு தப்பா பேசிடாதீங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் இன்டு லேக் வைப்ரேஷன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ராத்திரியில யாருக்கு இந்த ஹேபிட் இருக்கு? நல்ல தண்ணிய போட்டுட்டு, தண்ணியில ஜூஸ் தான் ஜூஸ்னு வச்சு நல்லா குடிச்சிட்டு ரிமோட்டை போட்டு படம் எப்படி வேணுமோ அப்படி போய் மாத்திக்கிட்டு நல்லா டிவி மின்னுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் 2:30 மணிக்கு 3 மணிக்கு படுக்க வேண்டியது. காலங்கத்துல எந்திரிக்கிற போதே எந்திரிக்க முடியல. அதுல ஒரு கேஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. டாக்டர் ரவிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு, என்னன்னு தெரியல, சூரியன் எப்ப பாரு எந்திரிக்கும் போது மேலதான் இருக்குன்னு. நீ எந்திரிக்கும் போது மேல நடுவுல இருக்கா? மேல இருக்கா? ஆமா நடுவுல தான் இருக்குன்னு. என்னடா அதுன்னு அவரும் விழிக்க ஆரம்பிச்சுட்டார். கேட்டாராம், ஏன் நடுவுல இருக்குன்னு சொல்றீங்க? நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 12 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு. 12 மணிக்கு எந்திரிச்சா சூரியன் நடுவுல இல்ல, அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு காணாமே போயிடும். So check yourself. All these unhealthy habits will definitely bring you on things that you cannot finish. அப்புறம் நல்லா சாப்பிட வேண்டியது. சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. கொஞ்சமா கரெக்டா உங்க வயிறு போதும்னு சொல்லிருச்சா நிப்பாட்டிருங்களேன். அதையும் எல்லாமே நல்லா இருக்க போக்கு அதான் அந்த மாதிரி படம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்தது நடுவில் உள்ள பிச்சை பாருங்க, நல்லா போர்வை எழுத்திட்டு தூங்குவோம். பிகாஸ் வாய் அந்த பாடி மதமதப்பாகும். மறுநாள் காலத்துல எந்திரிக்க முடியாது. அது லேட் நைட் சாப்பிடுறது, இந்த மாதிரி பர்கர் கிங் அந்த கிங், இதெல்லாம் உடம்புக்கு சரிதான் இல்லாத அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபார் லைஃப். பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா நீங்க சில விஷயத்த முடிக்க முடியாது. அதான் போட்டுட்டேன்ல நாளைக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னா டைம் திருடிருச்சு பட்டுருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. நேத்து உள்ள டைம் இன்னைக்கு வராது. சோ பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூர் திங்கிங் அண்ட் வாட் யூர் டூயிங். அடுத்தது அந்த சின்ன பிள்ளை முகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி மூடியா நிறைய பேரு சோ கால்ட் இன் பிசினஸ், பிசினஸ் ஆண்டர்பிரினர் ஆகிட்டு இருக்க, என்டர்பிரினர் ஆகிட்டேன். ஆனா அவங்கள பாக்குற போதெல்லாம் சதா ஏதோ ஒரு போட்டு உருட்டிக்கிட்டு மூஞ்ச உருன்னு வச்சிருக்கிறது கேட்ட கூட கோ அப்படி பேசுறது. அதெல்லாம் வெளியே இல்லைங்க பிரச்சனை. பிரச்சனை மண்டியில அவ்வளவு எக்கமேட்ல இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து அது யார்ட்டாச்சும் உருன்னு ஆவனீங்கன்னா செக் பண்ணிக்கங்க. பிகாஸ் வாய் நீங்க வந்து இப்போ வந்து கேரியர் ஒர்க் பண்ணல, பிசினஸ். யூ டூயிங் பிசினஸ். பிசினஸ்னா என்ன? நீங்க வந்து உங்களோட நட்பு ஆளுங்க கூட நல்லா இருக்கணும், உங்களை பார்த்தாலே பிடிக்கணும். ஐயோ நைஸ்ல அவன் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு வரணும். ஐயோ அவனா விருன்னு இருப்பான், வேணா வேணா அங்க போவேனா உங்களுக்கு பிசினஸும் போச்சு. இங்க நான் சொல்லுவேன் 6 ரிங்கெட் மலேசியா சொல்றோம்ல, ரிலேஷன்ஷிப் மணி. when your relationship is gone out, எல்லாமே அவுட். ஸோ இந்த மாதிரி அன்ஹெல்தி ஹேபிட்ஸ தயவு செய்து ரிசிஸ வந்து எடுத்துருங்க. இஃப் யூ டோன்ட் ஃபினிஷ் வாட் யூ ஆர் ரெசிஸ்டிங் அபவுட், let me tell you, you will never get the result that you want. நீ எப்படி நினைச்சாலும் அந்த ரிசல்ட் கிடைக்காது. இப்ப சில பேரோட கேள்வியா இருக்கலாம், ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி நான் கெட் ரீட் பண்றது? இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்துகிட்டு தானே இருக்கு. சாப்பாட்டா அது வருது, நான் என்ன செய்யறது? இது வருது, இமோஷன் வருது, வெரிட் வருது, என்சைட்டி வருது, ஃபியர் வருது, டவுட் எல்லாம் எனக்கு வருது. என்ன பிரச்சனை? இந்த சமீபத்துல எனக்கு ஒரு கதை ஷேர் பண்ணணும்னு ஆசை. நேத்து இது வந்து ஹாட்டான நியூஸ், நேத்து சுட சுட உள்ள நியூஸ். டாக்டர் ரவி ஒரு கிளையனை பார்க்க போக்குள்ள அவங்க இந்த ஃபீலிங்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் என்ன ஆன்சர் கொடுத்தாருன்னு பார்ப்போம். அவர் சொன்னாரு, ஓ அப்படியா, எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாரு, நீங்க காடி ஓட்டிட்டு போறீங்க, மழை சரியான மழை அடிச்சு ஊத்துது, நீங்க காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த வைப்ப தெரியும்ல, அந்த மலைய தடுக்கும்ல, அந்த வைப்பை இப்படி இப்படிதானே போவோம். கரெக்டா மோனா? கரெக்டா? ஓகே. இப்படி வைப்பர் இப்படி 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 போவோம். காடியில நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த வைப்பர் இப்படி இப்படி சேர்க்கல, நீங்களும் காடியை இப்படி இப்படியா ஓட்டுனீங்கன்னு கேட்டாரு. அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இல்ல காடிய ஸ்டேடியா புடிச்சிட்டு தான் டத்தோ ஓட்டுவேன், என்ன டத்தோ இப்படி கேட்டுட்டீங்கன்னு. அதே மாதிரிதானே லைஃப்லயும் நீங்க உங்களுக்குள்ள ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு முன்னுக்கு நடக்குது இந்த எல்லாம் ஐடென்டிட்டியோட வேலை. ஜெயலஸ், பிளேமிங், வியர், டவுட், இது எல்லாம். இது அதே மாதிரி வைப்பர் நவர மாதிரி அதை நவர விட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் தானே.
நீங்க இப்படி வைப்பருக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படி ஆடல தானே. சோ அதே மாதிரி நில்லுங்களேன், பாருங்க பிரவீன் சொன்ன மாதிரி உடைஞ்சிருச்சு, இப்ப என்ன அடுத்தது அப்படின்னு போயிடலாம் தானே. ரொம்ப சுலபமா சொன்னாரு. பட் இட் வாஸ் அ வெரி டெப்த் ஃபீலிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் மீ. எஸ், டிஸ்ட்ராக்ஷன் வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும். அது எப்படி நம்ம மலையில இந்த காடி ஓட்டுற போது அந்த வைப்பருக்கு அசைவு கொடுக்காம நம்ம நம்மளா போற போது அந்த டெஸ்டினேஷன் சேர்றோமோ, அதே போல வாழ்க்கையை நம்ம செய்யலாமே. ஆஃப்டர் ஆல் இஸ் அ மைண்ட். அதை நமக்கு ஸ்டாப் பண்ண முடியும் பிகாஸ் அப்பாற்பட்ட சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படின்னாரு. தட் வாஸ் அ கிரேட் திங் ஐ ஃபெல்ட் எஸ்டர்டே. என்னோட டேவே மேக் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு. அவர் அங்க சொன்னதை நானே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ கம் பேக் அகெயின். ஏன் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்குலாம் நம்ம கொடுக்காம இருந்தா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, your vibration gets crystal clear to what you really want. என்ன நீங்க உற்பத்தி பண்ணணும், உருவாக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷன், அந்த மேட்சிங், அந்த ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு வேணும்ன்றதை அது கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈர்ப்பு விதி மற்றும் தனியா ஏங்குல, அது லா ஆஃப் வைப்ரேஷன்ல தான் முழுசாவே வேலை செய்யுது. சோ இந்த 4 பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுல நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேற பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதை அந்த ரெசிஸ்டனை தயவு செய்து எடுத்துருங்க. பிகாஸ் அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட். நீங்க என்ன வேணாம்னு நினைச்சீங்களோ அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இன்னொரு ஸ்டாரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது டாக்டர் ரவியோட கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபினிஷ் மைண்ட் செட்டை வச்சு எப்படி சில விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில சாதிச்சாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச 2004ல அவர் தஸ்லின்ற ஒரு பிசினஸ்ல ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரா சேர்ந்தாரு. இட் வாஸ் அண்டர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரா சேர்ந்தாரு. அதுல நிறைய அவரோட விஸ்டம் யூஸ் பண்ணி நிறைய உருவாக்குனாரு. ஆளுங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அந்த நாலேஜ் கொடுத்து நிறைய சக்சஸ் அடைய வச்சாரு. அப்புறம் ஒரு காலகட்ட போக்குல அவர் பின்னால் ஒரு பெரிய நம்பர்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்டே பார்த்து அவரை கம்பெனியோட கன்சல்டனா அப்பாயிண்ட் பண்ணாங்க, கம்பெனி கன்சல்டன்ட். சோ கம்பெனி கன்சல்டனா அவர் அவரோட கடமையை சரியா செஞ்சாரு. இன்னும் அது கடமையை மட்டும் இல்லாம அவரே ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறினாரு. லெட் அவர் சொசைட்டி பிகம் சம்படி ஆல்சோன்னு. அது பின்னால பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல குறிப்பிட்ட நம்பர் வச்சு அதுக்கு ஒரு காலகட்டம் போற போது 20,000 மெம்பர்ஸ் அவருக்கு கீழே உருவாகுனாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இதே அந்த ஜெயண்ட் பார்மஸ்டிக்கல் கம்பெனி, $1 பில்லியன் பிசினஸ் கம்பெனி, இன்றைக்கு அவர் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அவர் ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ஒரு கன்சல்டனா இருந்து இப்ப அவங்களுக்கு கூட பார்ட்னரா இருக்காரு. அண்ட் இன்னொன்னு குட் நியூஸ், இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்ச நியூஸ், தாஸ்லின்ற நிர்வாகம் 50% has been sold out to the government. சைனா கவர்மெண்ட்டுக்கு அவங்க அந்த ஷேரை வித்திருக்காங்க. ஸோ he is dealing with China government now as a partner. Is not working under them, a partner. சோ இதெல்லாம் ஏன் அவர் இவ்வளவு தூரம், அவர் இது மட்டும் இல்ல, பிசினஸ் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல அவர் சின்ன சின்ன விஷயம் செஞ்சா கூட அதை முடிக்கணும் அப்படிதான் செய்வார் ஒழிய இது கஷ்டமா இருக்கு, இது என்னது, நான் நினைச்சது ஒண்ணு இப்ப வேற மாதிரி போயிட்டு, அதெல்லாம் அவர் நான் பேசி பார்த்ததே கிடையாது. அதனாலதான் ஒரு சாதாரண இதுல இருந்து ஆரம்பிச்சு கூட அவர் ஒரு டத்தோஷிப் கெயின் பண்ண முடியுது. வேர்ல்ட் ரெக்கக்னைஸ், வேர்ல்ட் பிராண்ட் லாரட்ல அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா வெல்னஸ் சொல்யூஷன்ல அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிச்சு. சோ இதெல்லாம் பாக்குற போது நீங்க பாத்தீங்கன்னா அவர் 2004 ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் இந்த $1 பில்லியன் கம்பெனி கூட பார்ட்னர் ஆகிறதுக்கு 18 இயர்ஸ் பிடிச்சிச்சு. சோ இந்த 18 இயர்ஸ்ன்றது எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. he finished what he has started. அந்த எல்லை என்ன, அந்த எல்லையை தொடராரு. சோ அதே மாதிரி நம்மளுக்கு பெரிய கனவுகள் இருக்கலாம், சின்ன கனவுகள் இருக்கலாம். அந்த எல்லையை நீங்க தொடறீங்களா? நீங்க வச்ச காலை நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல அந்த எல்லையை தொடறீங்களா? இல்ல பாதியிலே போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சேலஞ்சஸை கண்டு நீங்க மறுக்கிறீங்களா? Challenges will be always there. Remember this. அவர் படாத அவமானங்களா, துன்பங்களா, துயரங்களா, எவ்வளவு விஷயங்கள் அவர் தாண்டி வந்திருக்காரு. ஆனா அவர் எடுத்த முடிவு ஒண்ணுதான், நான் தொடர்ந்து வச்சதை நான் முடிச்சே தீருவேன். So it's not a matter of the time, it's not a matter of what you start, how you finish strong. அந்த விஷயத்த நான் இவர்கிட்டயும் நான் பார்த்தேன். சோ உங்களுக்கு இப்ப 2025 வரப்போது, உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் கதை நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. உங்களுக்குன்னு வரப்போது நல்லா திங்க் பண்ணுங்க. கோல் செட்டிங் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்க வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட் டு யூ. கோல்ஸ் இல்லாதவங்க நான் சில டிப்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப், டோன்ட் வெயிட் ஃபார் 2025. இன்னைக்கு ராத்திரியே இல்ல நாளைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட இன்கம் எவ்வளவு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க, ரேங்கிங், இப்ப நீங்க நெட்வொர்க்ல இருக்கீங்கன்னா என்ன ரேங்கிங் முடிக்கணும்னு இருக்கீங்க, ப்ரோமோ குவாலிஃபை எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி குவாலிஃபை பண்றேன்னு இருக்கீங்க, காடி என்ன மாதிரி காடி பாய்க்கணும், லக்ஸுரி கார்டு வாங்கணும்னு இருக்கீங்க, ஹவுஸ் இல்ல ஹாப்பி ஃபேமிலி, புரோக்கன் ஃபேமிலியா இருக்கா, ஹாப்பியா எப்படி வாழ்றது,
குட் ஹெல்த், பில்ட் நெட்வொர்க். இப்போ நெட்வொர்க்கே இல்லை, ஆனால் நெட்வொர்க் செஞ்சுட்டு இருக்கோம், அதை எப்படி பில்ட் பண்றது, அப்கிரேட் யோர் ஸ்கில். இப்போ சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள், ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் சேல்ஸ் பண்ணி அவ்வளவு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேங்க் ஆபீசர் தட் ஐ நோ தட் ஷி வாஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் 4,000 ரிங்கே. இப்ப இந்த சோஷியல் மீடியால அவங்க ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு கத்துக்கிட்டு மாசம் 100,000 மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை இஸ் நத்திங் ஃபார் மீ. இப்பயே இந்த பிசினஸே போனாலும் ஐ வில் நெவர் கோ பேக் டு ஒர்க், பிகாஸ் இந்த 8 ஹவரை நான் கை கட்டி அங்க நான் வேலை செய்ய மாட்டேன், நான் திருப்பி இந்த பிசினஸ் தான் ஆரம்பிப்பேன்றாங்க. லேடி நோ சச் அ கட் ஃபீலிங். அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கும் நீங்க கோல்ஸ் போடுங்க, நிச்சயம் ஒவ்வொரு ஆளுக்குமே அதை சாதிக்க முடியும். ரிமெம்பர், இட் இஸ் நாட் அபவுட் த டைம் வென் யூ ஸ்டார்ட், இட்ஸ் ஹவ் யூ ஆர் ஃபினிஷிங் இட். ஸோ இந்த வேலையில டாக்டர் ரவியோட ஸ்டேட்மெண்ட் நாங்க என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்கினா, அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற விஷயம், நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத வச்சு ஆளுங்க நம்மள கணிக்க மாட்டாங்க. நீ என்னத்த முடிச்ச, அன்னைக்கு அவர் நிறைய பேர் கேவலமாலாம் பேசினாங்க. என்ன அவர் நெட்வொர்க்ல போய் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்படிலாம் பேசின வாயிலா இருக்கு. இன்னைக்கு ஐயோ நீங்க கார்பரேட் லெவலு ஃபார்மசிக்கெல்லாம் சப்ளை பண்றீங்க, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, டத்தோஷிப் கூட எடுத்துட்டீங்க, இப்படிலாம் பேசுறாங்க. அந்த அவர் என்ன ஸ்டார்ட் பண்ற விஷயத்தையே இப்ப மறந்துட்டாங்க, அழிஞ்சிருச்சு அது. இஸ் அபவுட் வாட் ஹி ஹஸ் ஃபினிஷ்ட். ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம என்னவா முடிக்கிறோம், ஹவு ஸ்ட்ராங் தட் யூ ஆர் ஃபினிஷிங் இட். அண்ட் என்கிட்ட பர்சனலா எனக்கு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நீ எதையாச்சும் ஒரு காரியத்தை தொட்டியா, அதை முடிக்க முடியாதுன்னு நினைச்சா டோன்ட் ஸ்டார்ட். அது என்ன காரியமாவும் இருக்கலாம். சில சமயத்துல சும்மா ட்ரை பண்ணுவேன், அப்படிலாம் செய்யறதுக்கெல்லாம் சில வேலை செய்வேன். அவருக்கு தெரியும் நான் வந்து இது சும்மா செய்யறேன்னா, அதே மாதிரி சும்மா விட்டுருவேன்னு. அதுக்கு அவர் சொல்ற ஒரே விஷயம், நீ முடிக்க மாட்டேன்னு ஒரு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா டோன்ட் ஸ்டார்ட். பிகாஸ் நீ வந்து உன்னோட ஆள் மனதுல நிறைய விஷயத்துங்களை லேக்கா பதிவு பண்ண போற. ஸோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் டு ஃபெயில். டோன்ட் டு தட். முடிக்குவேன் அப்படின்னா முடின்னு. அது எனக்கு வந்து ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. ஒரு சின்ன ஆபீஸ் ஒர்க் கொடுத்தா கூட அதை அன்னைக்கு முடிக்காம நான் போக மாட்டேன். ஐ பினிஷ்டியோ, அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் விடிய விடலாம் உட்காந்து எல்லாம் செஞ்சிருக்கேன், முடிச்சிடணும். எனக்கு அது ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டேன். அதே போல இன்னைக்கு கலந்துக்கிட்டுங்க அவன் அனைத்து உள்ளங்களும் நிச்சயம் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு தேடல் இருக்கு, நீங்க எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு ஒரு நம்பிக்கை உள்ளவங்க. That's why you are here. So I trust you. 2025 is going to be a great year for you. And நீங்க போட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேனிஃபெஸ்ட் பண்ணோம், அதை நான் விட்னஸ் பண்றதுக்கு காத்திருக்கேன். பிகாஸ் my success of guiding you on law of attraction to see that you success, அதான் என்னோட கோல்ஸ் ஆன் கைடிங் பீப்புள் ஆன் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய அடுத்த வருஷம் நியூஸ் வரும்னு நான் இப்பயே நிறைய வைப்ரேஷன் போட்டுட்டேன், அதுக்குள்ள கோல் செட்டிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ, ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். என்ன இதோட அடுத்த வருஷம் தான் உங்களெல்லாம் சந்திக்க போறேன் ஜூம்ல. ஸோ டேக் கேர், லவ் யூ ஆல் சோ மச், பாய். நன்றி 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 ரத்தின். எத்தனை முறைகள் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்வது போல நன்றி, அது மட்டும் தான் எங்களால் இப்ப சொல்ல முடியும். எது ஆரம்பிச்சாலும் அதை முடிக்கணும். அதை முடிக்காதப்ப என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அகெயின் நமக்குள்ள பதியப்படுது அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல குறிப்பா ஒரு பயணத்தை நோக்கி நான் டெஸ்டினி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலதான் இறங்க போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பப்ப இறங்கிக்கிட்டே போனாக்கா அந்த பயணம் எவ்வளவுதான் சுவாரஸ்யமா இருந்தாலும் இலக்க போய் அடைய முடியாது அப்படின்றத ரொம்ப ஆழமா எங்களுக்கு பதிய வச்சதுக்கு, உங்களோட ஜேர்னில நீங்க பார்த்த அந்த ஸ்டாரியோட எங்களுக்கு பதிய வச்சதுக்கு நன்றி 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 ரத்தி. டத்தின் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதே குறிப்பா யார் இவர், ஏன் மென்தோ அவங்கள ஆஃப்கோர்ஸ் டத்தினோட டாக்லயே வரும்போது டாக்டர் ரவி யாரு அப்படின்னு புதுசா வந்த நண்பர்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கும். என்ன சொல்ல போறாங்க, இவ்வளவு விஷயத்த அடைஞ்சிருக்காருன்னா என்ன அவர் கடைப்பிடிச்சாரு அப்படின்ட்டுன்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்பதாக மென்தோ, நீங்க இங்க இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜேர்னில நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம், வெற்றிகளை பார்த்திருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க எதுவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இன்னும் நீங்க பார்க்கல, அந்த வழிகாட்டியே உங்க லைஃப்ல இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது நம்ம லைஃப்ல மென்டோ அப்படின்றவங்க கண்டிப்பா வேணுங்க. சோ உங்களுக்கு யாரு வந்து நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. இது ஏன் நீங்க சொல்றேன்னா டத்தோ இன்வைட் பண்றதுக்கு முன்னுக்கு இந்த குட்டி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த ஒரு 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 நாய் இல்லையா. இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது இது ரெண்டு பப்பிங்களை நான் பார்த்தேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப அறிவுறுத்தமா இருந்தது.
ஆனா அத வளர்க்குறவங்க ரொம்ப அது வந்து அது மேல அது தோற்றம் நல்லா இல்ல. அது மேல உணிலாம் பிடிச்சிருந்துச்சு. அவரு என்னமோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. அதுக்கு எதுவுமே தெரியல. அப்படி இருந்தது. அதே மாதிரி இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போனேன். அங்க வந்து ஒரு பப்பி. நார்மலா நம்ம ரோட்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான பப்பி. ஆனா அத வளர்க்குறவரு, அது அவ்ளோ அழகா அது தோற்றத்த பார்க்கும்போது ரொம்ப ஹை கிளாஸ் மாரி இருந்துச்சு. அந்த மாரி இருந்துச்சு. அவர் சொல்ற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட அது ரொம்ப பெரிய லெவலுக்கு அது செஞ்சுச்சு. ரொம்ப வியப்பா இருந்தது. இந்த 2 விஷயத்தையும் நான் பார்க்கும்போது எனக்குள்ள தோணுன என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள எவ்வளவுதான் பெரிய ஆற்றல்கள் இருந்தாலும், தவறான கைகள்ல நம்ம படும்போது, தவறான வழிகாட்டி நம்மளுக்கு வழிகாட்டியே இல்லாத போது, என்னதான் நீங்க உங்களுக்குள்ள பெரிய பெரிய திறமைகள் இருந்தாலும், அதனால வாழ்க்கையில நம்மளுக்கு மிளிர முடியாது. முன்னுக்கு வர முடியாது. ஆனா அதுவே நம்மள பத்தி தெரியாத சூழ்நிலை இருந்தாக்க கூட, ரொம்ப பெரிய திறமைகள் இல்லைனாக்க கூட, கரெக்ட்டான வழிகாட்டி நம்ம லைஃப்ல வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம நினைச்சத விட கூடுதலாவே நம்மளால நம்ம லைஃப்ல வந்து சாதிக்க முடியும். சோ இந்த மாதிரி தான் நெறைய பேருக்கு இந்த நோபல்ஸா மூலமாகவோ, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே ஒரு நல்ல மென்டோவா இருந்து, வழிகாட்டியா இருந்து, தான் எந்த விஷயத்த மாத்திக்கிட்டோம், என்னத்த மாத்துறதுனால லைஃப்ல என்னென்னலாம் அடைய முடிஞ்சது அப்படின்றத ஒரு வழிகாட்டியா இருந்தவர் தான் டாக்டர் ரவி. தன்மை மாற்றத்தின் மூலமா மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல சாதனைகள் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற நிறைய அடைவுகள் டத்தின் சொன்ன மாதிரி தான். உள்ளுக்குள்ள மாத்த வெளியே எல்லாமே மாறும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவர். இன்னைக்கு அவர் மூலமாகவே எதை ஆரம்பிச்சாலும் முடிக்கணும். அதை முடிச்சா என்னென்ன விஷயங்களை அடைய முடியும் அப்படின்ற சக்சஸ் ஜேர்னிய அவருடைய சக்சஸ் ஜேர்னியை நம்மளுடைய பகிர்ந்து கொள்வதற்காக வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நினைக்கிறேன் பியூட்டிஃபுல் மெசேஜ் டத்தின் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங் லைன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்துலேயும் என்னோட கதையை வச்சே சொல்லிட்டாங்க நிறையா. ஸோ ஒண்டர்ஃபுல். ஐ திங்க் ஆல் திஸ் திங் கொண்டு ஹெல்ப் ஆல் ஆஃப் யூ. அது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் சொல்கிறோம்ல, ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்குறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லுவோம். நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அடிக்கடிக்கு. கொம்மனா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. நான் சொல்லுவேன், ட்ரை பண்ணால் முடிக்க முடியாது, செஞ்சால் தான் முடியும். ஓகே, ஜஸ்ட் டூ. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த மென்தோ அதான் சொன்னார், டோன்ட் ட்ரை, ஜஸ்ட் டூன்னு. ட்ரைன்ற வார்த்தைக்கு சொல்யூஷன் கிடையாது. டூனா செய்ய போகிறேன்னு அர்த்தம். முடிவு எடுத்தாச்சு. ட்ரைன்றது முடிவு இல்லை, 50% முடிவு. முயற்சி ஒண்டி நிற்கிது பாருங்க. அந்த முயற்சியில் தொடர்ச்சின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த தொடர்ச்சி வரணும்னா அந்த முயற்சியில் முதல் டூன்னு ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு கேள்வி இருக்கு நம்மளுக்கு. அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணதில், இப்போ ஏன் நான் முடிச்சு ஆகணுமா அப்படி கேள்வி வரும்போது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள போட்டுங்க. என்ன கேள்வினா, முடிச்சு ஆகணுமான்றதுல ஏன் ஆரம்பிச்சீங்கன்னு கேளுங்க. இதுதான் எப்போதும் எனக்குள்ள நான் கேட்குற கேள்வி. இதை முடிச்சுதான் ஆகணுமான்றதுல நான் ஏன் ஆரம்பிச்சேன்? முடிக்கிறதுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஏன் எனக்கு அந்த கேள்வி வருது? அப்போ என்னோட முடிவு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. டிசிஷன் சம்டைம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே எல்லாரும் மற்றவங்க சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். சில பிஸ்னஸ் பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப சுலபம் சார், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சார். கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். இப்போ ஒரு கற்றுக்கிட்டவங்க ஈஸியான்னு சொல்கிறது நியாயம். தெரியாதவங்க எப்படி ஈஸின்னு சொல்ல முடியும்? முதல்ல நம்ம கற்றுக்கணுமா இல்லையா? அந்த கற்றுக்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா எல்லாரும் வெற்றி அடைய முடியுங்க. ஒரு ஒரு டாஃபில் ஒரு கதையை அவங்க சொன்னாங்க போது, எப்படி ஒரு டிசிஎம் கம்பெனியை நம்ம எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அது குறிப்பாக இந்தியன் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. டிசிஎம் ப்ராடக்ட், அதாவது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனை ஒரு இந்தியருங்க எடுத்து பண்ணுறது வந்து என்னை பார்த்தளவுக்கு ரொம்ப குறைவு தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பேர் சொன்னாங்க, எப்படி சார் சைனீஸ் மெடிசன் எடுத்து போய் செய்கிறீங்க? இங்கே டிசிஎம் கடையில் நம்ம யாருமே தமிழ்நாடுங்க பிஸ்னஸ் பண்ணலையே. நான் டிசிஎம்னு பார்க்கல, சம்திங் கேன் ஹெல்ப் பீப்புள், இது நல்ல மாற்றம் கொடுக்கும், அந்த ஒரு யோசனை தான் எனக்கு ஆழமாக நான் பார்த்தது. நான் மட்டும் செய்யலை, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அவங்க சொன்னாங்களே, பெரிய குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் தான். தமிழ்நாட்டு வரைக்கும் இந்தியர்கள் டிசிஎம் ப்ராடக்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஓ, டிசிஎம் ப்ராடக்ட் இவ்வளோ பண்ணுது அப்பான்னு. இப்போ மூலிகை நம்மளோட இந்தியர் மூலிகைகள் நல்லா இல்லைன்றது இல்லை. ஆண்டவன் படைப்பில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஒரு விஷயம் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை சேகரித்து கொண்டு வர்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அந்த மாற்றங்கள் பார்க்க முடியுது. அண்ட் அதர் பாயிண்ட்ஸ் அழகாக சொன்னாங்க. அது வந்து ஓவர் நைட் கிடையாது. எங்களுக்கு பல வருஷம் பிடிச்சது. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே எனக்கு பல வருஷம் பிடிச்சது.
ஒன்று பிஸ்னஸை பற்றி, ஒன்று பொருளை பற்றி. குறிப்பாக இந்த சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்களே, எனி பிஸ்னஸ் வி டூ, எந்த தொழில் நம்ம செஞ்சாலும் சேலஞ்சஸ்ன்றது நிச்சயம் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. சொல்லுங்கள், எந்த பிஸ்னஸ் சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்குது? அந்த சேலஞ்சஸ் சம்டைம் உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கலாம், அதே நேரத்தில் நிர்வாகத்தில் இருக்கலாம், எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு இருக்கலாம். எங்கே வேணாலும் அந்த சேலஞ்சஸ் வரும். இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம்? அதுக்கு தான் ரிப்பீல் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஃபினிஷிங் லைனில் எந்த அளவுக்கு நம்ம உட்காந்துருக்குன்னு. இது ஹார்டான விஷயம்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டார்ட் பண்ணனா ஒரு காரணம் இருக்குல்ல, அதே மாதிரி என்னோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, எதுக்காக ஆரம்பித்தேன்? முடிக்கிறதுக்கு தானே. எது எனக்கு தடையா இருக்கு? அந்த தடை எப்படி நீக்கிறது? நீக்க முடியுமா? இதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? எது என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையோ அதை நான் ரொம்ப அழட்டிக்க மாட்டேன். எது என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நிறைய சின்ன சின்ன விஷயம் நீ கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அலோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணாங்க. ஒரு அழகாக ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் மாதிரி பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனாங்க. ஒரு தொழில் செய்யறதுனாலும் சரி, எதை பண்ணாலும் நான் என்ன சொல்லுவேன், என்ன பொறுத்த அளவில் பேஷனேட்லாம். உங்களுக்கு அதில் உண்மையான ஒரு ஆர்வம் இருக்கணும். வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும், சாதிக்கிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும், ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும், ஆன்மீகவாதி ஆகணும்னாலும் ஆர்வம் தான். அந்த ஆர்வம் சரியான இடத்துல இருக்கணும். உண்மையாகவே இப்போ நீ கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ன்றதை விட்டுருவோம், எனக்கு எதில் ஆர்வம் கூட இருக்குது அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தொழில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அந்த தொழிலுக்கு உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேஷன் எதில் இருக்குது, எதை நீங்கள் விரும்புகிறீங்க செய்யறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். இன்னொன்று, எதை நீங்கள் செஞ்சாலும் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, பார்க்குறோம், நம்புகிறோம், ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வருது. அது எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். சில பேர் எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணணும், இல்லை பொருளாதார வளர்ச்சி அடையணும், ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு சில வாய்ப்புகள் வருது. அந்த வாய்ப்பை பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை தோணுது, இதை நான் பண்ணலான்னு. அந்த நம்பிக்கை தோண்டிடுச்சுன்னா இறங்கிருங்க. இறங்கிட்டீங்கன்னா அடுத்த பிரின்சிபல் நீங்கள் என்ன வைக்கிறீங்களா, நோ டர்ன் பேக். ஓகே, நோ டர்ன் பேக். திரும்பி வர்றதுக்காக இறங்காதீங்க. எதுவும் பாச்சுன்னா திரும்பி வந்துடும், அதுக்கு நான் இறங்காதீங்க. திரும்பி வர்றதில்ல. திரும்பி வந்தேன்னா வெற்றியோட தான் வருவேன். சரிங்களா? ஒரு போருக்கு போகிற மாதிரி நான் டர்ன் பேக் வரும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக தான் வருவேன், தவிர எஸ்கேப் பண்ணிக்கிட்டு பயந்துட்டு ஓடி வர மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் உண்மையான ரிவர்ஸில் நீங்கள் வர வேண்டியது. நோ டர்ன் பேக். ஓகே, உங்கள் கவனம் எப்படி இருக்கணும்? ஃபினிஷிங் லைன் தான். உதாரணம், சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்சூரன்ஸ் செய்கிறேன் சார். வெரி குட். எதுக்கு இன்சூரன்ஸ் செய்கிறீங்க? சக்ஸஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்போ இன்சூரன்ஸில் என்ன டார்கெட் வச்சுருக்காங்க? ரேங்கிங்லாம் வச்சுருக்காங்க சார். அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யணும் சார், அதில் நிறைய ரேங்கிங்லாம் வச்சுருக்காங்க. எந்த ரேங்கிங் நீங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எந்த ரேங்கிங் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ். என்ன கேட்டிங்கன்னா ஹையஸ்ட். ஒரே வார்த்தை, எது ஹையஸ்ட் ரேங்க் இதில் அடைய முடியுமான பாசிபிள். இப்போ சில விஷயத்தில் நீங்கள் அடைய முடியாது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பெரிய பதவி போகணும்னு சொன்னால் நிறைய சேலஞ்சஸ் தாண்டி வருவீங்க. சில நேரத்தில் திறமை இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பாலிட்டிக் போகுது, ஒரு அரசியல் இருக்க வச்சுக்கலாம். அந்த கம்பெனி நிர்வாகத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு வளர விட மாட்டாங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் என்ன பொறுத்தளவில், இல்லை நான் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இட்ஸ் யோர் சாய்ஸ். உங்களோட சாய்ஸ். யாரும் உங்களை தடுக்க முடியாது. சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஆனால் தடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க என்ன ரேங்கிங் அடையணும், எதை நான் முடிக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஃபினிஷிங் லைனில் மைண்ட் செட் வச்சிங்கன்னா தட்ஸ் இட். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இனி அலைன் பண்ணணும். அலைனிங், டியூனிங், அது ரொம்ப முக்கியம். எதை டியூன் பண்ணணும்னா என்னோட எனர்ஜியை, என்னோட ஆற்றலை. ஓகே, வெளியே விட்டுருங்க. வெளியெல்லாம் கற்றுக்கலாம், எல்லாத்தையும் கற்றுக்கிற விஷயம் வேற. பொருளை பற்றி கற்றுக்கலாம், வியாபாரத்தை பற்றி கற்றுக்கலாம், பிளான் பற்றி கற்றுக்கலாம், திட்டங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஆனால் அலைன் எனர்ஜின்றது சம்திங் ஷுட் ஹேப்பன் இன்சைட், உள்ளுக்குள்ள. அதுதான் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் செஞ்சால் பிஸ்னஸ் ஆட்டிடியூட். அந்த பிஸ்னஸ் ஆட்டிடியூட்டை அலைன் பண்ணணும். என்னோட வைப்ரேஷனை முதல்ல அலைன் பண்ணணும். என் வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்? ஒரு பிஸ்னஸ் செய்யணும், என் வைப்ரேஷன் எப்படி இருக்கு? ஒரு வியாபாரத்துக்கு போகிறேன், என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ இருக்குது?
ஒரு கஸ்டமரை சந்திக்கிறதும் சரி, ஒரு ஒரு இஷ்யூ வருது, பிஸ்னஸ் பண்றோம், ஒரு சேலஞ்சஸ் வருது, ஒரு ரிஜெக்ஷன் வருது. அந்த ரிஜெக்ஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்றேன்? அதை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? பக்குவம். அந்த பக்குவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கணும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பொறுத்தளவு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவாங்க. ஆனா என்னைய வெற்றி அடைய வச்சது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுங்களா? எனக்குள்ள நான் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா எனக்குள்ள நான் செய்யற இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் திருட முடியாதுங்க. யாரும் எடுக்க முடியாது. நீங்க உங்க மேல என்ன இன்வெஸ்ட் பண்றீங்க? திருட முடியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மகிட்ட இருக்கு தெரியுங்களா? என் மாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, எல்லாத்தையும் திருடலாம், ஆனா உன்னோட ஆற்றலை யாரும் திருடவே முடியாது. உன்னோட செல்ஃப் யாரும் திருட முடியாது. ஓகே, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, திருட முடியாத ஒரு பொருள். அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொன்னா உங்களோட ஆற்றல், உங்களோட திறமைய வளர்த்துக்கிட்டீங்க. யூ பிகம் எக்ஸ்பர்ட். உங்களுக்கு தெரியும் இந்த பிசினஸா இப்படிதான். என் கையில இருக்குப்பா என் தொழில். நோ ஹவ் இன் மை பிசினஸ். அப்போ உங்களுக்கு பணத்தை நீங்க லாஸ் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு திரும்பி ஏர்ன் பண்ண என்ன இருக்குது? ஆற்றல் இருக்கு. ஐ கேன் ஏர்ன் பேக், ஐ கேன் அச்சீவ் பேக். நான் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா என்னோட உள்ள ஆற்றல். அதுதாங்க நீங்க சம்பாதிக்கணும். அதுதான் ஏர்ன் பண்ணணும். ஸோ இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க கூடி இருக்குன்னா என்னது? ஒன்லி ஃபார் தட். என்ன பொறுத்த அளவுல இதுதான் நம்மளுக்கு பெரிய மாற்றம் கொடுக்கும். இதுதான் உங்க லைஃபை மாத்த போகுது. நம்ம நிறைய விஷயம் பார்க்கிறோம். நான் இன்னைக்கு சோஷியல் மீடியா உலகம். ஓகே, போனை திறந்தாலே நிறைய விஷயம் நான் ஸ்டாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் எத்தனை விஷயம் உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பாக்குறீங்க? உங்க ஆற்றலை வளர்க்கறதுக்கான விஷயம் எவ்வளவு பாக்குறீங்க? உங்க திறமையை வளர்க்குற விஷயம் எவ்வளவு பாக்குறீங்களோ அதுல தான் இருக்கு உங்க வெற்றி. அதை ஒரு வாட்டி பிடிச்சிட்டீங்கன்னா தட்ஸ் இட், உங்களோட உக்காந்துரும். அவ்வளவுதான். சில நேரத்துல பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு 4 மணி நேரம் பேசுறேன் சார், ஆனா ஒரு பாலிசி கூட விற்க முடியல சார். 4 மணி நேரம் பேசி ஒரு ப்ராடக்ட்ஸ் கூட என்னால் ப்ரொமோட் பண்ண முடியல, ஒரு பிசினஸ் ரிக்ரூட்மெண்ட் செய்ய முடியல. ஆனா அதே மனுஷன் 1 வருஷம் கழிச்சு சொல்றாரு, சார் எனக்கு 4 நிமிஷம் போதும் சார், க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்ப என்ன நடந்துச்சு அங்க? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதே மனுஷன் தான் ஏன் ஆரம்பத்துல 4 மணி நேரம் கூட முடியல, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு? பிகாஸ் அவர்கிட்ட ஆற்றல், அலைன்மெண்ட், எனர்ஜி, ஆட்டிடியூட், வைப்ரேஷன் பக்காவா செட் பண்ணிட்டாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருந்தனால அவர் சேவ் இஸ் டைம் சேவ் பண்ணாரு. ஒரு காலத்துல எனக்கு 1 மணி நேரத்துல நான் யோசிச்சிருக்கேன். நான் கம்பெனியில வேலை செய்யும் போது எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஓவர் டைம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு சம்பளம் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓவர் டைம் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 1 மணி நேரத்துக்கு எனக்கு மலேசியன் ரிங்கெட் ஒரு 10 ரிங்கெட் கிடைக்கும். அப்ப நான் என்ன நினைப்பேன், அந்த காலத்துல என்னோட வேல்யூ 1 மணி நேரத்துக்கு 10 ரிங்கெட் தான் நினைச்சேன். அவ்வளவுதான் தெரியுது. ஆனா பிசினஸ்க்கு வரும்போது 1 மணி நேரம் வேல்யூ சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 வெள்ளியா மாறுது, 15 வெள்ளியா மாறுது, மல்டிப்ளை பண்ணுது. அங்க என்ன நடந்துச்சு? வாட் மேஜிக்? இன்வெஸ்ட்மெண்ட். எங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்? இன் மீ. அதனால தான் நான் சொல்லுவேன், டிபெண்டனா இருக்கக்கூடாது, இன்டிபெண்டனா உருவாவுங்க. தொழில் உங்க கையில இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அப்ப நீங்க உங்களோட ஆற்றலை பெருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குள்ள வேலையை செய்யணும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், சில நேரத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். என்ன ரிஸ்க் எடுப்போம்? உங்களால முடிஞ்ச ரிஸ்க். எந்த பிசினஸ் நீங்க பண்ணாலும் அந்த பிசினஸ்க்கு ஒரு ஸ்மால் ரிஸ்க் இருக்கும், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அதே நேரத்தில் ரிஸ்க் வரும், பணம் மட்டும் கிடையாது, நேரமும் போடுறீங்களா, அதுவும் ரிஸ்க் தான். அப்புறம் நேரம் மட்டும் கிடையாது, கத்துக்கிறதுக்கு நேரம் போடுறீங்களே, அதுவும் ரிஸ்க் தான். ஆனா அதோட முடியுமா? கத்துக்கிறதுல என்ன அர்த்தம்? ஒருத்தர் உங்களைய டிசிப்ளினா கொண்டு வர போறாரு. அப்ப என்ன செய்வார்? உங்ககிட்ட அன்பாவே பேசிக்கிட்டு இருப்பாரா? சில நேரத்தில் அதிகாரமாகவும் பேசுவாரு, ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாரு, டிசிப்ளினா வாத்தியார் மாதிரி இருப்பாரு. இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஏத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா நீங்களும் சாம்பியன் தான். இன்னைக்கு எல்லாம் கேம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸை பத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வின் பண்றதுக்கு கோச்சின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கைடுன்னு இருப்பாங்க, மென்டோ இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க. இவங்களாம் என்ன செய்வாங்க? புழிஞ்சு எடுப்பாங்க உங்களோட ஆற்றலை வெளியே கொண்டு வரதுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு they will give as much challenges. நீங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா you also win. அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட
இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்க. ஒரு கொமாண்டோர் ஆகணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? அந்த கொமாண்டோர் உள்ள வேலையை அதுக்குள்ள ட்ரைனிங் போய் அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் பண்ணாதான் நீங்க ஒரு கொமாண்டோ. இல்லைன்னா கொமாண்டோ கிடையாது. பிசினஸ்ல அப்படிதான். ஒரு லீடர்னு சொல்றோம். லீடர்ன்றது கொமாண்டோ மாதிரி. ஓகே, ஒரு டீம் லீட் பண்றவங்க யாரு? கொமாண்டோ. அப்ப அந்த கொமாண்டோ எப்படி இருக்கணும்? கொமாண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? கொமாண்டோட வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் ஒரு ஆற்றல். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்களை பாருங்க. வேர் யூ ஆர். நான் ஒரு கேப்பபிளா உங்க கூட ஒரு டீம் ஒர்க் பண்றதுக்கு நான் தகுதியான ஒரு லீடரா இருக்குன்னா என்னோட பேச்சு ஆற்றல் எப்படி இருக்குது, என்னோட ஹேண்டலிங் மெத்தட் எப்படி இருக்கு, ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ற மெத்தட் நான் எப்படி இருக்கிறேன், எங்கெல்லாம் நான் என்ன பாலிஷ் பண்றேன். அப்போ உங்களை நீங்க பாலிஷ் பண்ண 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 உங்களுக்கு சரியான ஆள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க யாரையும் தேடி போக தேவையில்ல. பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. எதனாலனா உங்களை நீங்க பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நம்மள பாலிஷ் பண்ணாம பிறரை பாலிஷ் பண்ண நினைக்கிறது ஆபத்து. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதுங்களா? யாரையும் நீங்க பாலிஷ் பண்ண முடியாது. உங்களை நீங்க பாலிஷ் பண்ணலாம். நீங்க ஷைனா உருவாக்கலாம். எல்லாரும் பார்த்து வா யூ ஆர் சோ ஷைனிங்னு சொல்ல முடியும். நீங்க பிறர் பாலிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச் தான். நல்லா புரிஞ்சுங்க. இன்ஸ்பயர் பண்ணலாம். ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். பட் அவங்க தான் குடிக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, குதிரையை வந்து தண்ணியை கிட்ட கொண்டு போதான் முடியும், குதிரை தான் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அவங்களுக்குள்ள மாற்றம் வழி தான் காட்ட முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரணும். ஆனா சேலஞ்சஸ்ன்றது என்னை பொறுத்தளவு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதான் சொன்ன பேஷனேட்டா இருந்துச்சுன்னா அது சேலஞ்சுக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஓகே, அது ஒரு இஷ்யூவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஏன்னா தெரியாத இண்டஸ்ட்ரி. நம்ம ஸ்கூலுக்கு படிக்கும் போது நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கலங்க. நான் படிக்கும் போது கூட நிறைய படிக்கணும், நல்லா மார்க்ஸ் எடுக்கணும், அவர் சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், சம்பளம் எடுக்கணும், இப்படி தான் இருந்துச்சு தெரியுங்களா. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் பண்ணுறோம். நான் இவ்வளோ இல்லை, ஐம் ஏ பியாண்ட், என்னோட வேல்யூ வந்து 5,000 ரிங்கெட் இல்லை, என்னோட வேல்யூ வந்து 50,000 இப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல நம்பிக்கை வந்துச்சுன்னா, பிரவீன் சொன்ன மாதிரி ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா, ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்சஸ்? இதுதான் முக்கியம். அந்த ஹார்ட், அந்த கோ த்ரூ பண்ண நீங்க தயாரா இருக்கிறீங்களா? கத்துக்க தயாரா இருக்கிறீங்களா? பர்சிஸ்டனா இருந்து கத்துக்க தயாரா இருக்கிறீங்களா? இதுல ரொம்ப பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஈஸியா another ways, சம்டைம் நிறைய விஷயம் நம்ம ஹேடுக்கு தெரியும். ஆனா சக்சஸ்க்கு பின்னால் இருக்கிறது ஹார்ட்னு சொல்லுவேன், ஹேட் இல்லை. ஹார்ட் அதான் ஹார்ட் ஒர்க். என்னை பார்த்தா இந்த ஹார்ட் ஒர்க் கடுமையான உழைப்பில் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கில் என்ன நடக்கும்னு சொன்னால், எதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களோட மனசார செய்யறது, உணர்ந்து செய்யறது, ஹார்ட் வச்சு செஞ்சீங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க. இன்ட்யூஷன்றது என்னன்னா உள் சக்தி. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது இப்படி பண்ணால் சரியா இருக்கும்னு ஒன்று சொல்லும் உங்களுக்குள்ள. ஹேட் அப்படி இல்லை. எதை படிச்சுதோ எதை வெளியே கேட்டுதோ அதை ஒண்டி தான் செய்யும். மெமரியில வாழ்றது தான் நம்மளோட ஹேடு. ஓகே, ஹார்ட் வந்து மெமரியில வாழல, கிரியேஷன்ல வாழும், மோமெண்ட்ல வாழும், பிரசன்ட்ல வாழும். இந்த இடத்துக்கு நீ இப்படி செய்யப்பான்னு சூப்பர் பவர் தெரியுங்களா? சாதாரண பவர் இல்லை அது, சூப்பர் பவர். இமீடியட்டா உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்துரும். அது ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காது, அனலைஸ் பண்ணாது. உங்களை சேவ் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் சொல்றது இந்த ஹார்ட் தான். ஸோ பவர்ஃபுல். அப்போ அந்த ஹார்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இன்ட்யூஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்போ மைண்டே இல்லைன்னா டவுட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஏன் ரொம்ப டவுட் வருது எல்லாத்துக்கும்? ஏன்னா மைண்டில் இருக்கிறது எல்லாமே டவுட்டு தான். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாதி வழியில் நம்மளுக்கே சந்தேகமா இருக்கும், சரியா வருமா சரி வராதான்னு. அந்த டவுட் என்ன செய்யும்னா அந்த ப்ரெசன்ட் மூமெண்டே கெடுத்துடும், நம்ம மைண்ட் செட்டே கெடுத்து விடும். ஆனால் ஹார்ட் அப்படி கிடையாது. ஜஸ்ட் டூ கீப் ஆன் டூவிங். அதில் எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஃபாலோ பண்ணி எதை செஞ்சாலும் வேற லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் அதர் ஐ கேன் சே லைக் எல்லாத்தையும் நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் தாட்சியாக இருந்தேலாம் டிசிப்ளின் பற்றி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை டிசிப்ளின் என்னது, ஒரு 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் எந்த தொழில் தேர்ந்தெடுத்தாலும் சின்சியராக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன செஞ்சேன்னா வேலை செய்யும் போது எனக்கு ஓவர் டைம் கூட செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது. 8 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. போதும் 8 மணி நேரம் ஓகே வேலை செஞ்சிட்டோம், அந்த எக்ஸ்ட்ரா டைமில் வேறு ஏதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ் இல்லாமல் தான் என் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபுல் டைமாக வந்துட்ட பிறகு ஸ்டார்டிங்கில் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான்
14-15 மணி நேரம் என்னோட பிஸ்னஸ்க்கு என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் குறைஞ்சபட்சம். வேலைக்கு போகும்போது 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன். ஆனால் பிஸ்னஸ்க்கு வரும்போது 16-15 மணி நேரம் என்னால் செய்ய முடியுதுன்னா எதனால? பிகாஸ் சுருக்கணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னார், காலம் பூரா வேலை செஞ்சு 50 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வேலை செஞ்சு உன்னோட ப்ரொமோஷன் ரேங்கிங்லாம் கொடுத்து ஒரு அளவுக்கு நீ வாழ்வ. ஓகேவா? கன்சிடர்ஸ் மிடில் கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் வாழலாம். நல்ல உங்களோட டிபெண்ட் உங்கள் படிப்பு உங்கள் வேலையை பொறுத்து இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. ஒரு 5 வருஷம் சின்சியராக வேலை செஞ்சா நீ 50 வருஷம் உட்காந்து சாப்பிட்றது கூட வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் டிபெண்ட் ஹவ் யூ டூ. அப்போ நான் கேட்டேன், எப்படி சார் நான் செய்யணும்னு. நீ வேலை செஞ்சேன்னா 8 மணி நேரம் செய்வியா? ராமா, பிஸ்னஸ் செஞ்சால் 16 மணி நேரம் செய்யு. ஒரு 5 வருஷத்துக்கு 16 மணி நேரம். உனக்கு வேற எதையும் தெரிய வேணாம். ஒரே ஒரு 5 வருஷம் லைஃப்பை வந்து ஃபுல்லாக கொடுத்துப்பாரு. 50 வருஷம் நீ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீ சம்பாதிக்க முடியும். இட்ஸ் பாசிபிள். நிறைய பேர் அந்த மாதிரி சாதனைலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது அது என்னோட மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு, ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ நேரம் என் பிஸ்னஸ் செய்யும் போது எனக்கு இந்த போர் அடிக்குது, டயர்டாக இருக்கு, டென்ஷனாக இருக்குன்னு அறவே இருக்காது. எதனால சொல்லுங்க? இட்ஸ் மை ஃபியூச்சர். ஐ வாண்ட் டு ரிட்டையர். ஸோ ஜாயாக இருக்கும் தெரியுங்களா? 12 மணிக்கு 1 மணிக்கு மிட் நைட்லாம் கூட போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சந்தோஷமா செய்வேன் நான் பிஸ்னஸ். ஏன்னா ஐ ஃபீல் சம்திங். உங்களோட எனர்ஜி இஸ் நாட் அபவுட் மணி, தெரியுங்களா? உங்களோட உண்மையான ஆற்றல் வெளியே வர்றதை நீங்க பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், பிகாஸ் யூ ஆர் கிவிங் ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த சேஞ்ச் அது ஒரு ஃபயர் மாதிரி, தெரியுங்களா? நீங்க கண்டினியூஸா செஞ்சு பாருங்க. ஒரு வருஷம் ஒரு டிசிப்ளினா, ஒரு வருஷம், ஒரு நாளைக்கு ரொம்ப வேணாம், 16 மணிலாம் வேணாம் சார். சின்சியரா என்ன கேட்டீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு, ஒரு வருஷம் எவ்ரி டே 5 மணி நேரம் நான் வந்து பிஸ்னஸ்ல தான் இருப்பேன். பிஸ்னஸ் ஒண்டி தான் பேசுவேன், வேற எது பேச்சும் கிடையாது. கஸ்டமர் தான் மீட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சண்டே ஆனாலும் பிஸ்னஸ் பண்ணாதான் உங்களுக்கு பசேர முடியும். இன்னைக்கு ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணாதான் இன்னைக்கு நான் லஞ்ச் எடுக்க முடியும். எனக்கு நடந்துச்சுங்க அந்த மாதிரி. இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி மூடியா இருப்பேன். ஒரு சேல்ஸ் எதுவும் பண்ணல, எனக்கு என்னமோ எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணாதான் என்னமோ ஒரு சார்ஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட் செட், தெரியுங்களா? என் காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டேயும் தெரியாது, சாட்டர்டேவும் தெரியாது. ஆஃபீஸ்க்கு வந்தாதான் உட்காந்தாதான் மிஸ்டர் பாண்டியன் சொல்லுவார், சாட்டர்டே சண்டேவே தெரியாது சார், ஆஃபீஸில் வந்து உட்காந்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னு. எதுனாலனா இட்ஸ் பிகம் குட் ஹேபிட். நான் எங்கேயோ போய் உட்காரலையே, நான் செஞ்ச சாதனை இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், அமைச்சதுல உட்காந்துருக்கேன். இங்க உட்காரும் போது என்ன ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கே நடந்துகிட்டே இருக்கும், தெரியுங்களா? அதனால நினைக்காதீங்க பெரிய பெரிய ரீச் ஆனவங்களாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏன் ஆஃபீஸ்க்கு போறாங்கன்னு சொல்லுவீங்க. ஹேபிட். அவங்களுக்கு ஹேபிட், அவங்க போறாங்களோ இல்லையோ அவங்க பிசினஸ் நடக்கும். பட் அந்த ஹேபிட், அந்த டிசிப்ளின் ஆரம்பத்தில் அவங்க உருவாக்குறது. எப்படி காலையில் எந்திரிச்சு பல்லு வளர்க்குறோம், காலையில் எந்திரிச்சு குளிக்கிறோம், அதே மாதிரிதான் நான் எந்திரிச்சு இன்னைக்கு நான் பிசினஸ் பண்ணணும், இன்னைக்கு 2 சேல்ஸ் போடணும், இன்னைக்கு 2 டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும், அதை பண்ணாதான் எனக்கு நிறைவா இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே நீங்க அந்த ட்ராக் உங்களுக்கு ஃபுல்லா போடுறீங்க. உங்ககிட்ட அந்த வைப்ரேஷன் சொன்னாங்களே, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டார்ட் டு ஒர்க் இன் யூ. அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க பாக்குறீங்க, நீங்க நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம், நிறைய பெரிய கார்லாம் ஓட்டணும், வீடுலாம் வாங்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு அது பாசிபிளா தெரியும். எஸ், முடியும், இட்ஸ் பாசிபிள், என்னால சமாளிக்க முடியும், என்னால காசு கட்ட முடியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எங்க வருது? பிகாஸ் யூ ஸ்டார்ட் டு see your full potential. ஆனாதான் முதல்ல சொன்னேன், இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். அங்கதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் முழுசா வரும். ஓகே, ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் பாருங்க. ஒரு பிசினஸ்ன்றதே ஒரு கமிட்மெண்ட் தான். கமிட்மெண்ட் யாருக்கு நம்ம கொடுக்குறோம்? நம்மளுக்கு கொடுக்குறோம். இப்போ எனக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், நான் வெற்றி அடையுவேன், ஐ கேன் பி சக்சஸ்ஃபுல் பர்சன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். சொன்னாங்களே, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி நடக்குது? அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கமிட்மெண்ட், என்னோட கமிட்மெண்ட் நான் கொடுத்தது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. எப்படி ஒரு கார் வாங்கினீங்கன்னா, ஒரு வீடு வாங்கினா லோன் எடுக்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோமா இல்லையா? அந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன செய்யணும்? காசு கரெக்டாக கட்டி ஆகணும். எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாங்க? வட்டி குட்டி போட்டுருவோம், வட்டி மேலே வட்டி போடுவாங்க. இதனால அக்ரிமெண்ட். நம்ம பிஸ்னஸ்லேயும் அப்படிதான். நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணுறீங்க, நான் பிஸ்னஸ் செய்கிறேன், இத்தனை வருஷத்தில் நான் இதை சாதிக்க போகிறேன், இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன்னு ஒரு விஷயத்தை படிக்கிறோம், கோல் செட்டிங்லாம் படிச்சுட்டு. அப்புறம்
அதை ஃபாலோ பண்றோமா? அந்த ப்ராமிஸை நம்ம காப்பாற்றணும். நம்ம யாருக்கோ ப்ராமிஸ் பண்ணுவோங்க. என்னை பொறுத்தளவுல அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லையா? உங்களுக்கு நீங்க கொடுத்த ப்ராமிஸை நீங்க காப்பாத்துறீங்களா? காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அலட்சியமா இருக்கிறோமா? 90% நான் சொல்றேன், நம்மளோட அலட்சியத்தனம் தாங்க உங்க கோல்ஸே அச்சீவ் பண்ண முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஈஸியா நம்ம அப்படியே திருடிடுவாங்க. இந்த உலகம் உங்களை திருடிக்கிட்டே இருக்கும். உங்க ஸ்மார்ட் போன் ஒண்ணு போதும் உங்க நேரத்தை திருடுறதுக்கு, உங்க தூக்கத்தை திருடுறதுக்கு, உங்க சந்தோஷத்தை திருடுறதுக்கு. எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் போன் ஒன்று போதும். நம்ம நினைக்கிறோம் அது உங்களுக்கு ஜாய் கொடுக்குதுன்னு. இல்ல, ஜாய் கொடுக்கல. ஸ்மார்ட் போன் உங்க பிரெயின் எடுத்துருச்சு, தெரியுங்களா? ரொம்ப ஸ்மார்ட் போன் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒர்க் வந்து வீக் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் இல்லை. எதனால? பிகாஸ் யூ டிபெண்ட் எவ்ரிதிங். 1+1 கூட கால்குலேட்டர் எடுத்துருவாரு. 1+1 இல்லைங்க சார், 1+1 2 சார். அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ காலம். முன்னெல்லாம் மனப்பாடம் சொல்லுவாங்க. மனப்பாடம்ன்றது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத போச்சு. எல்லாம் கால்குலேட்டர் பாடம், கம்ப்யூட்டர் பாடமாயிருச்சு. ஸோ ஏன்னா அந்த பிரெயினை வந்து சரியா நம்ம இயங்க வைக்கிறதுக்கு நம்ம கவனம் வைக்கல. ஸோ அதெல்லாம் சரியா இருக்கும் போது யூ கேன் சி ட்ரூ பொட்டென்ஷியல், உண்மையான உங்களுக்கு பொட்டென்ஷியல். நான் பார்க்குறேங்க ரொம்ப பேர். டத்தின் ஒருத்தவங்களை பற்றி சொன்னாங்க. அந்த நிர்வாணா பாஸ் ஒரு பில்லியனராக உட்காந்துருக்கிறாரு. யாருமே கற்பனை பண்ண முடியாத விஷயம். நான் கேட்டேன், எப்போதும் ஆளுங்க என்ன இறப்புனாலே என்ன செய்வாங்க? கவர்மெண்டோட சுடுகாடு இருக்குது, இடுகாடுக்கு போயிட்டு அங்கே போய் புதைப்பாங்க, இல்லைன்னா அங்கே எரிப்பாங்க. எரிக்கிற இடம் தனியாக வச்சிருக்கிறாங்க, அங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இதை நீ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக மாற்றி ஒரு இறப்புன்னு ஒருத்தன் கொண்டு வந்தா குறைஞ்சபட்சம் 100,000 கட்டி ஆகணும். இந்தியா காசு எடுத்துக்கினா வரைக்கும் 17-18 லட்சம் நினைக்கிறேன். கட்டினாதான் அவங்களுக்கு எல்லாம் சலுகையும். விருந்தாளி வரத்துக்கு, உட்காரத்துக்கு, காஃபி ஹவுஸ், பலகாரம் எல்லாம். நீங்க வந்து ரிலாக்ஸா இருந்தா போதும். ஃப்ளவர்ல இருந்து எவ்ரிதிங் கெட் ரெடி, கம்ப்ளீட். தங்குற டயர்டா இருக்க ரூம் இருக்குது, போய் ரெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி செட்டப் எப்படியா அவனுக்கு தோணுச்சு? அப்போ அவர் சொன்ன கதை அவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த கதை தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தடுமாட்டமா இருக்கு, வீடு சின்னதா இருக்கு, வசதி இல்லை. சுடுகாடு பண்ணா சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியல, புல்லு எங்க இருக்குன்னு தெரியல, காடு மாதிரி இருக்குது. ஏன் இதெல்லாம் அழகுபடுத்தலாமே, ஒரு நல்ல ஒரு கிளாஸான இடமா வைக்கலாமே, ஒரு இமேஜ் லாஸ் ரெஸ்பெக்ட் வந்து மனசுல நிக்கிற மாதிரி செய்யலாமேன்னு ஒரு சின்ன கற்பனை. மலேசியாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக ரீதியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனுஷன். டாப் ரேங்கிங்ல பார்த்தா எனக்கு ஆச்சரியம். இப்படி செஞ்சு கூட சாதிக்கலாம். நம்ம எப்படி பார்ப்போம்? அது ஒரு கேவலமான தொழில் பார்ப்போம் சில பேர். இதெல்லாம் ஒரு வேலையா சார்? பணத்தை அரிக்கிறது, புதைக்கிறது, இப்படித்தான் நான் யோசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவன் $1 பில்லியன் கோடன்ல உட்காந்துக்கிட்டு மலேசியால டாப் ரேங்கிங்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு, ரிச்சஸ்ட் மேன்ல. ஐடியா, ஒரு ஐடியா அவர் தலைமுறையே மாத்துச்சு. பெரிய சொன்னது தெரியுங்களா, அவருக்கு பெரிய படிப்பு இல்லை, சாதாரண படிப்பு தான். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? தான் ஸ்ரீ அவரோட பட்டம். தான் ஸ்ரீ மலேசியால வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு லெவல் வரணும். ஸோ அவரை சொல்றது ஒண்ணுதான், ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமா அதில் விடாமுயற்சியா இருந்து அடம் பிடிச்சு நம்மளுக்கு அதை பார்க்க முடியணும். எஸ், இதுல ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோ ஹெட். அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்க, இதுல எதிர்காலம் இருக்குதான்னு பார்க்க முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் ஸ்விங் இறங்கிருங்க. இல்லை இதுல என்னோட ஃபியூச்சர் இல்லைன்னா செய்யாதீங்க. இதுக்கு இடையில நம்ம நிக்க வேணாம். இடையில நிக்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனையே. முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா? இல்லை, அது அப்படி ஒன்றும் கிடையாது. முடியும்னா முடியும். ஓகே, த சேம் டைம் ரொம்ப முக்கியம், உங்களுக்குலாம் ஒரு கோல்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கோல்ஸ் இருந்துச்சு, ஆனால் என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி கோல்ஸ் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மெர்சிடிஸ் கார் ஓட்டணும்னு ஆசை. அவர் சொல்லுவார், இல்லை சார் எனக்கு ஒரு மலேசியா கார் இருந்தால் போதும் சார்ன்றாரு. இப்போ என்ன செய்யலாம்? இல்லை சார் நீங்கள் மெர்சிடிஸ் தான் சார் ஓட்டணும், அது ஓட்டினா தான் சார் நம்மளை மதிப்பாங்கன்னு. என்னாச்சு? என் கனவை போய் அவர் மண்டியில திணிக்கிறேன். இதுதான் ஆபத்திலே பேராபத்து. எனக்கு மெர்சிடிஸ் வேணும், அவருக்கு என்ன வேணும், அவரோட கனவு, அது அவர் தான் முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? மற்ற உங்க கனவை வந்து யார் தலையிலையும் திணிக்காதீங்க. அந்த மாதிரி வேலை தப்பு, அது பெரிய பாவம் அதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு சமாளிக்க முடியல, உங்களை சாபம் விட்டுருவாரு. ஸோ தேவையில்லை. உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசையா, உங்களுக்கு வீடு வாங்குங்க. அவர் கார் வாங்கினா அவர் கார் வாங்கணும். அவசரம் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு நிறைய பணம் தான் சார் வேணும், பணம் சேர்க்கட்டும். இல்லை நான் உலகம் பூரா சுத்தணும்னு நினைக்கிறாரு, சுத்தட்டும். யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணட்டும். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல போறோம்னா, ஒரு வாழ்க்கையை வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்க கோல்ஸை வந்து
நீங்க நிறைவேற்றணும்னு சொன்னா அந்த பாரத்தை கொண்டு போய் வேற ஆளுங்க மேல வச்சிடாதீங்க. ஒரு சில பேருக்கு நான் பார்க்கிறேன், பிசினஸ்க்கு வந்துருவாங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வியாபாரத்தை. ஆனா குழுவுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரும்னு சொல்லுவாங்களே, ஒரு அப்செட் வந்துடும், ஒரு டிசப்பாயின்மெண்ட். யாரும் இன்னைக்கு என் பேச்சு கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாவே கேட்க மாட்டாங்க சார், எதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒபே பண்ண மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க. இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? அவங்க விருப்பம், அவங்க விருப்பம். ஏன் தெரியுங்களா? உங்க கனவு உங்களோட, அவங்களுக்கு உங்க மாதிரி கனவு இல்ல. அவங்க ஏதோ சொன்னீங்கன்னு ஏதோ முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். தவிர அவங்களுக்கு அந்த ட்ரீம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கனவே வேறையா இருக்கலாம். ஸோ சொல்லிட்டுமா நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்ய முடியும். உங்க கூட இருக்கிற வரைக்கும் நன்றி, உங்க கூட பிசினஸ் பண்ண வரைக்கும் நன்றி. ஓகே, உங்க ஜெர்னியில வந்தாங்களா அது வரைக்கும் நன்றி. ஏன்னா ஆண்டவன் படைப்புல எல்லாருமே யூனிக் சார், எல்லாரும் யூனிக். அவங்கவுங்க நிலையில அவங்கவுங்க சரி. என் மாஸ்டர் சொல்ற வார்த்தை, அவர் நிலையில் அவர் சரி. உன் நிலையிலேருந்து நீ பார்க்குற, அவர் நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வேற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம பார்க்க முடியாதா? பரவாயில்ல, உங்க கடமை என்னவோ அதை நீங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. வாட் ரியலி யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்க ஒர்க் என்ன, என்னோட கடமை என்ன, அதெல்லாம் செஞ்சு போய்கிட்டே இருக்கிற. கேட்குறவங்க கேட்பாங்க, மாறுறவங்க மாறுவாங்க, திருந்துறவங்க திருந்துவாங்க, டெவலப் ஆகுறவங்க டெவலப் ஆவாங்க, மற்றவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா இது நான் காட்சியா பார்த்தனால தாங்க இவ்வளவு நாள் நான் பிசினஸ்ல உட்காந்துருக்கேன். இல்லைன்னா எப்பயோ பிசினஸ் விட்டு போயிருப்பேன். ஹியூமன் கேரக்டர்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பயங்கரமான கேரக்டர்ஸ்லாம் பார்க்கலாங்க, சாதாரண விஷயம் இல்லை. எல்லா இடத்துலையும் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே உங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு, அப்படி இல்லைங்க. காலம் மாறிடுச்சு. இந்த இந்த கலியுகம்னு சொல்றாங்களே, நிறைய மாற்றங்கள். எல்லா வெற்றியும் எல்லாரும் சந்தோஷப்படலை. நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, ரொம்ப துக்கமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு என்கிட்ட, நல்ல ஃப்ரெண்டு. என்ன சார், நான் வந்து இன்னைக்கு பெரிய சாதாரண குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் நான் நிறைய சாதனைலாம் பண்ணிட்டேன், நிறைய விஷயம் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஆனால் எங்கள் குடும்பம், எங்கள் சொந்த குடும்பம் அதை சந்தோஷமா பண்ண மாட்டுது சார். நான் எதையாச்சும் சொன்னேன்னா, ஓ அப்படியா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நீ தான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்ற, நீ வீட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்ற, அவங்க என் மேலே குறை தான் சொல்கிறாங்க தவிர நான் செஞ்ச வெற்றியை பார்த்து அவங்க அது சந்தோஷமாவே பார்க்க மாட்றாங்க. நான் தான் சொன்னேன், ஏன் சொல்ற, உன் வெற்றி ஏன்பா அங்க சொல்ற, சொல்லாத, சீல் பண்ணு, பார்க்கட்டும். நல்லா புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையதை பார்த்து சந்தோஷப்படாதவங்கள்ட்ட போய் நீங்க பெருமையா காட்டணும்னு அவசியம் இல்ல. ஒரு வீடு கட்டுறீங்க, வீடை ரெனோவேஷன் பண்றீங்க, நீங்க வேர்வு சிந்தி கடுமையா உழைச்சு அந்த வீடை கட்டுறீங்க, உழைச்சு கட்டுறீங்க, கூப்பிடுறீங்க, வந்து பார்த்துட்டு காட்டுறீங்க, இந்த வீடு நான் இப்படி ரெனோவேஷன் பண்ணியிருக்கேன், இந்த வீடை இந்த ஸ்டைல பண்ணியிருக்கேன், பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க சொல்லுங்க. அவருக்கு உடம்பு பூரா கடன் வச்சுங்க, உடம்பு பல பிரச்சனையில் வளர்ந்துட்டு இருக்காரு, அவட சொல்றீங்க நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சந்தோஷப்படுவாரா? இல்லையே. பார்த்துக்கிட்டோம், கூப்பிடுறீங்களா, வாங்க சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கீங்களா, பார்க்குறீங்க, கொஞ்சம் செஞ்ச சார், லைட்டாக போயிட்டு இருக்கு சார், அவ்வளோதான். அழட்டிக்காதீங்க. உலகம் பார்க்கட்டும். நீங்க மெசரிஸ் ஓட்டினாலும் சரி, நீங்க பங்களால வாழ்ந்தாலும் சரி, நீங்க கோடீஸ்வரங்க பார்த்துக்கிட்டோம், பரவாயில்ல. நீங்க பெருமை அடிச்சுக்க வேணாம். அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. அதான் சொல்றேன் அவர்கிட்ட, உற்றிய இதெல்லாம் கவலைப்படாதியா, உங்க சாதனை ஏன் காட்டுற, இல்ல எங்க குரூப் ஃபேமிலி ஒரு ஷேரிங் பண்ணுவோம், அவங்களும் வீட்டில் இல்லை ஃபங்க்ஷன்லாம் போடுவாங்க, நான் வந்து புது கார் வாங்கினதை போடுவேன், நான் அவார்டு எடுத்ததை போடுவேன். ஸோ யாருமே அலட்சியமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வீட்டில் ஒரு நாய் செத்து போச்சுன்னா குடும்பமே ஆர்ப்பாட்டம், ஐயோ நாய் செத்து போச்சா, நாய் செத்து போச்சான்னு. ஆனா நான் அடைஞ்சு சொன்னேன், அதான் சார் உலகம். இப்ப என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்க மைண்ட் செட் அவ்வளவுதான். இது எல்லாரும் சொல்லல, சில பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஏதாவது துக்கம் நடக்கணுங்க. துக்கம் நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஒரு பப்பி இறந்துட்டாலும் சரி, எதுனாலும் துக்கம் தான். சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணல. ஸோ நீங்க உங்க என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துங்க, உங்க சரௌண்டிங். யூ நீட் டு கீப் யுவர் எனர்ஜி சேஃப்ங்க. ஆனால் சொல்லுங்க, சைலண்டா போகணும். ஒரு வேலைக்கு நீங்க வெற்றி அடையணும்னு சொன்னா எங்க எங்க நீங்க பேசணும், எங்க நீங்க சைலண்டா இருக்கணும்னு முதல் உங்களுக்கு தெரியணும். பெருமை அடிச்சுக்க தேவையில்லை. எதுக்காக வீடு வாங்குறீங்க? நீங்க சந்தோஷமா இருக்க. ஓகே. எதுக்கு நீங்க காரு வாங்குறீங்க, பெரிய காரு? நீங்க சொகுசா ஓட்டிட்டு போறதுக்கு. புரிஞ்சுங்க, நீங்க அனுபவிக்கிறதுக்கு தான் தவிர ஆளுங்க பெருமையா உங்களுக்கு பேசணும்னு சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே. நீங்க கம்ஃபர்ட் லைஃப் அனுபவிக்கணுன்றதுக்காக செய்யுங்க.
இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஷார்ப்பா இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் அ பீஸ்ஃபுல் லைஃப், ஹாப்பி ஃபேமிலி. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவன் உங்களைய ஒரு ஒரு பெரிய நிலையில அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்ஜாய் லைஃப், தேங்க்யூ சொல்லுங்க கடவுளுக்கு, நன்றி, நல்லா ஹாப்பியா இருங்க. ஆனா எல்லாத்துக்கும் டிக்ளரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நானும் இப்படி செஞ்சுட்டேன், நானும் அது பண்ணிட்டேன், நான் இதை விட்டுட்டேன். அப்படி சொல்லணும்னு நினைச்சா உங்களோட பெரிய லெவல் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லலாம். ஆனா அங்க தெரியாது, அங்கேயும் இருக்கும், போறாம கொஞ்சமா இருக்கும், உங்களுக்கு பாதிக்காது. ஓகே, கீழெல்லாம் ரொம்ப கவனமா பேசுங்க. அதனாலதான் சைலண்ட். தமிழ் எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி இருக்கு, நிறைவேறும் முறை மறைவாக இரு. இப்ப நான் எனக்கு தெரிஞ்சதுங்க, நிறைவேறினா கூட மறைவாக இருங்க, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆனந்த கிருஷ்ணன் ஒருத்தர் இடையில இறந்துட்டாரு மலேசியால. அவரு எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இந்த மெக்சிஸோட ஓனர் அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. ஆனா இறந்த பிறகுதான் அவர் ஃபைல் வெளியாவது, எத்தனையோ ஒரு 30-40 கம்பெனிக்கு அவர் ஓனரா இருக்கிறாரு. ஏங்க அவர் சொல்லல? எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு, எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ரகசியம் தெரியும். சொல்லக்கூடாது, சொல்லாதே, தேவைப்பட்டா சொல்லு, தேவைப்படலாம் சொல்லாத. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணணும்ட்டு. நாட் எவ்ரிபடி கெட் இன்ஸ்பயர். ஓகே, ஸோ அதனால எங்க எதை பேசணுன்றது இதெல்லாம் டியூனிங் நான் சொல்றேன். நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும், பெரிய நிலைக்கு போகணும்னா கவனம், கவனம். ஸ்கேமர்ஸ் நிறைய பல ரூபத்தில் இப்ப ஸ்கேமர்ஸ் உருவாயிட்டாங்க. ஒரு வகையில் இல்ல, பல வகையில ஸ்கேமர்ஸ் உருவாயிட்டாங்க. கவனம், கவனம், கவனம். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் வைங்க. ஓகே, எதையும் பட்டுன்னு நம்பிடாதீங்க, கவனமா இருங்க. ஓகே, another very important point before I closing என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒவ்வொரு விஷயம் நீங்க செய்யும் போது உங்களோட சாய்ஸா இருக்கணும். ஓகே, உங்களோட சாய்ஸ், நீங்க தான் சாய்ஸ், நீங்க தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்தீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் உங்களால. ஓகே, அண்ட் உங்களோட இன்டென்ஷன் கிளியரா வச்சுங்க. பிசினஸ் பண்றதுமா ஒரு கிளியர் இன்டென்ஷன். எதுக்காக நான் இந்த வியாபாரம் செய்யணும், நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், எதுதான் நான் அடையணும்னு நினைக்கிறதுல தெளிவா இருங்க. என்னன்னாலும் உங்களுக்கு தெரியலையோ, கத்துக்கணுன்ற விஷயத்த கத்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிட்டு தான் ஆகணும். நீங்க எஸ்கேப் பண்ணாதீங்க. பிசினஸ் பீப்புளுக்கு எவ்ரிடே என்னை கேட்டீங்கன்னா எவ்ரிடே 1 hour ஃபார் யோர் எடுகேஷன். நீங்க எங்க படிக்கிறீங்களோ, எப்படி படிக்க போறீங்களோ, ஆப் டு யூ. புத்தகம் வாங்கி படிக்கலாம், வீடியோ பார்த்து படிக்கலாம், உங்க லீடர் பார்த்து படிக்கலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். எவ்ரிடே 1 hour ஜஸ்ட் ஃபார் எடுகேஷன். நான் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. இன்ன வரைக்கும் 30-40 இயர்ஸ். எனக்கு ஒரு விஷயத்தை நம்புவேன், கட்டுறது கடுகு அளவு தான், கல்லாதது உலக அளவு. ஒரு காலத்தில் பிசினஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் பொழைச்சுக்கிட்டாங்க, யாரெல்லாம் கத்துக்கலையோ எல்லாம் காணா போயிட்டாங்க. மெனி பிசினஸ். எஸ்டர்டே ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் வர சொல்லி இருந்தாரு. பாருப்ப அந்த காம்ப்ளெக்ஸ்ல நல்ல ஆஃபீஸ் லாட் நல்லா இருக்கு, எடுக்கலாமான்னு போய் பார்க்குறேன். நான் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு 5 years பேக் போனேன். அப்படியே பிஸியா இருந்துச்சு, சோ கிரௌடட், ஃபுல் பேக். இன்னைக்கு போய் பார்க்குறேன், எல்லா ஷாப் லோட்டும் சைன் போர்டு ஒண்டி தான் இருக்கு, எல்லாம் பூட்டி கிடக்குதுங்க. ஹோல் பில்டிங் க்ளோஸ், ரன் டவுன். ரொம்ப வேதனையாயிருச்சு என்ன பார்த்த உடனே. எவ்வளவு பணத்தை போட்டிருப்பாங்க, என்னென்ன மாதிரி கனவு லட்சியத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆல் ரன் டவுன். I just ask myself, thank God நம்ம காலத்தோட நம்ம இணைச்சி நம்ம டெவலப் பண்ணனால இது வரைக்கும் நம்மளால நிக்கிறோம். இல்லைன்னா காணா போயிடுவோங்க. அதான் உங்களை காலத்தோட இணைச்சிக்கணும். இந்த காலத்துல வியாபாரத்தை எப்படி பண்றாங்களோ என்ன விஷயமோ கத்தே ஆகணும். யூ கேனாட் சே திஸ் இஸ் த ஒன்லி ஐ நோனா முடிஞ்சு காணா போயிடுவோம். எடாப்ட் பண்ணிக்கணும், நியூ சிஸ்டம் எடாப்ட் பண்ணிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் என்னென்ன மாறும் நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆன்லைன் சொல்றோம், அடுத்து என்ன லைன்ல ஓட போகுதுன்னு தெரியல. பிசினஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கு. உங்களே நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது, ரொம்ப பேரோட வேலை எடுத்துருச்சுங்க, ரொம்ப பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருச்சு. ஓகே, நிறைய ஸ்மார்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க ஒரு காலத்துல, டிசைனிங், ஆர்டிக்கல், இது மாதிரி எழுதுறதுலாம் சாம்பியன், இது எல்லாமே எக்ஸ்பர்ட்னு. இப்போ அவங்களுக்குலாம் வேலையே இல்லைங்க. மியூசிக் ஒரு காலத்துல இசை கருவி தெரியுங்களா, நான் மியூசிக் எல்லாம் ரொம்ப நாளா இருந்தேன். அப்ப கருவி வாசிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் சாம்பியன். யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கருவி வாசிக்க தெரியுதோ எல்லாம் சாம்பியன். அப்புறம் -1 ஒரு கீபோர்டு வந்துச்சு. அந்த கீபோர்டு என்னன்னா எல்லா இசையும் அது உள்ளுக்கு போட்டுடலாம். அப்போ ஒரே ஆளு ஒரு ஒர்கெஸ்ட்ரா நடத்தலாம். அப்போ வாசிக்கிறவங்கள வேலை என்னாச்சு, வேலை எல்லாம் போச்சு, வேலை எல்லாம் போச்சுங்க. எவ்வளோ இசை திறமைசாலிங்களாம் ஒரு வேலை சாப்பிட கஷ்டப்படுறவங்க நான் பார்த்துருக்கேன். ஷோ இல்லை, ப்ரோக்ராம் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் கீபோர்ட்லேயே வாசிச்சிட்டாங்க. சார் எங்களுக்கு வேலை இல்லை சார்.
யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு போக தெரியணும், இல்லைன்னா பின் தங்கிடுவோம். ஓகே, டீம், அதனால தான் இந்த டீம் ரொம்ப முக்கியம். ஒரு பாசிட்டிவான டீம் வச்சுங்க. இந்த பாசிட்டிவ் டீம் நான் சொல்றது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கனவு லட்சியம் இருக்கு, நீங்க வாழ்க்கையில் சாதிக்கணும், நல்லா வரணும், சிறப்பாக வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சிந்தனை மக்கள் உங்களோட இணையணும். திஸ் த பீப்புள். ஓகே, இது சேம் மைண்டட், லைட் மைண்டட்னு சொல்லலாம். ஓகே, கிளியர் மைண்டட், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சூஸ் யுவர் பார்ட்னர். யூ கோ ரைட் டு சூஸ் யுவர் பார்ட்னர், யுவர் லீடர், யுவர் மென்டோர். ஏன் தெரியுங்களா? நீங்க அவங்கள காப்பி பண்றீங்க, நீங்க அவங்கள தான் மாறுறீங்க. அப்ப அந்த அவங்களாம் மாறுறது யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஆன்மீகமா இருந்தா எந்த குருவை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? இப்ப நிறைய கார்ப்பரேட் குருஸுங்க இருக்காங்க, பிசினஸ் குருவும் இருக்காங்க, உண்மையான குருவும் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது தெரியுங்களா? பல விதமான மாஸ்டர்ஸுங்க இருக்காங்க. அதே மாதிரி பிசினஸ்லயும் ஒன்னொன்னுலயும் தெளிவா இருக்கணும். உண்மையா இங்க நான் கத்துக்க முடியுமா, இல்ல உங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் வெளியாக்குறது இருக்கிறாங்களா, இல்ல உங்களை யூஸ் பண்றாங்களா, உங்களுக்கு தெரியணும். நீங்க தான் அதுக்கு ஜட்ஜி, வேற யாரும் இல்ல. யூ ஹேவ் டு திங்க். ஓ, எனக்கு உண்மையாவே எனக்கு கத்து கொடுத்து நான் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்னை யூஸ் பண்றாங்களா? ஆசியோ சார், சில பேருக்கு இது புரியுறது இல்ல, த்ரோங் அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, என்னை யூஸ் பண்றாங்க, அப்படி இல்ல. கத்து கொடுக்குறாங்களா, தெரியலையா, கத்து கொடுக்குறாங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா, டெவலப் பண்றாங்களா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டீம் கூட நீங்க இணைஞ்சு வேலை செய்யணும். ஏன்னா வெறும் கம்பெனி மட்டும் சாலிட்டா இருந்து முடியாது. கைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னைக்கு எல்லாருமே சாம்பியன் ஆகிறதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு கைட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கைட்டுன்னு இருக்கும் போது தான் ஈஸியா இருக்கு அவங்க டிராவல். அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. ஒரு டான்ஸ் ரசிக்கிறோம், நம்ம டான்ஸ் படத்துல சினிமால ஹீரோ ஆடுறது. ஆனா ஹீரோக்கு பின்னால ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருப்பாரு தெரியுங்களா, கோரியோகிராஃபர். என்ன அவருன்னு ஒருத்தர் இருந்தனால தான் அந்த டான்ஸருக்கு பேரு. அதே மாதிரி தான் நடிக்கிறவங்க, டைரக்ஷனுக்கு பின்னால ஒருத்தர் இருப்பாரு, பிஹைண்ட் த ஸ்கிரீன், கிங் மேக்கர்னு சொல்லுவேன். ஸோ யூ ஷுட் ஒர்க் வித் தேம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ உங்களை நேர்நிலை கொண்டாடுறதுக்கு தயார்படுத்துக்கு அவங்க முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், பாசிட்டிவ் சொல்யூஷன் உங்க மைண்ட்ல எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சீங்கன்னா ஹவு பாசிட்டிவ் யூ ஆர், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட இருந்து வரணும். எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நல்ல வேல ஹேண்டில் பண்ணலாம், ஸ்மூத் வேல ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இல்லை, எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் எப்படி நீங்க உங்களை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு நீங்க பாருங்க. பிசினஸும் அப்படிதான். ரொம்ப கஷ்டம்ன்றது எதுவுமே கிடையாது. கடவுள்கிட்ட கொடுத்த ரகசியம் நம்மளுக்கு என்ன தெரியுங்களா? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். அதனால எந்த சூழ்நிலையும் பயம் வேண்டாம். ஃபியர் தூக்கி ஒரு மூலையில வச்சிருங்க. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை தீரும். எந்த பிரச்சனையும் நிரந்தரமா நம்மளுக்கு இருக்க போறது இல்லை. அது உடல் நோயா இருந்தாலும் சரி, உங்களோட மன உளைச்சலா இருந்தாலும் சரி, எல்லாமே மாறுங்க. ஆள மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதை பிடிச்சிக்காம உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, எப்போதும் உங்களை எப்படி ஒரு ஹாப்பி மொமெண்டம்ல வச்சுக்கணும்னு சொன்னா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், தியானம் பண்ணுங்க, உங்களோட அமைதியா உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களை சாந்தப்படுத்துங்க. காலையில சாயந்தரம் சும்மா உட்காருங்க, சும்மா உட்கார்றது தானே. ஓகே, படுக்க போறதுக்கு முன்ன ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க. இன்னைக்கு பொழுது எப்படி இருக்கணும், அந்த நன்றி உணர்வோட உங்க லைஃபை கொண்டு போங்க. நிறைய விஷயம் நம்மளுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு தெரியுங்களா? அது எப்போதும் நினைங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் உங்களை சுற்றி பார்க்கலாம், இறந்துகிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்க, நோய் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்குது தானே. யூ ஆர் பிளஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர், யூ ஆர் பிளஸ். உங்களுக்கு எந்த நேரம் நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும்னு முழுசா நம்பிருங்க. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வைப்ரேஷன்ல ஒர்க் பண்ணுங்க. see your life beautiful, beautiful. அதே நேரத்தில் உங்களோட வைப்ரேஷன் எண்ணங்களை மட்டும் எப்போதும் நல்லா புரிஞ்சுங்க. எண்ணம் என்னைக்குமே உயர்வா வச்சிருக்க. எவ்வளவு உயர்வா வச்சிருக்கீங்களோ உங்க வாழ்க்கையும் ரொம்ப உயர்வா இருக்கும். எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாதட்டு வெளியாயிடணும். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாக்குங்க. உங்க லைஃப் பாருங்க, பியூட்டிஃபுல். ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்துருக்கான். இந்த வாழ்க்கையில இந்த லைஃபை வந்து செம்மையா வாழ்ந்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை பிடிச்சுக்கிட்டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் இயர் இதோட நம்ம சந்திக்க போகிற மீட்டிங்கில் நினைக்கிறேன். மீட்டிங்கை வேற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவ். ஸோ எனிவே நம்ம நாளுக்கு நன்றி சொல்லணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷமா, 3 வருஷமா. ஸோ நெக்ஸ்ட் இயர் தே கோயிங் டு பி சேஞ்ச். ஓகே, ஸோ எனிவே
தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. வண்டர்ஃபுல். இந்த ப்ரோக்ராமிங் எங்களுக்கு 3 வருஷம் கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி டு ஒர்க் டுகெதர் அண்ட் see your transformations. Very happy for all of you. Happy New Year. God bless all. Thank you. நன்றி 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 டாக்டர் ரவி. நிறைய விஷயங்கள் சார். டத்து ஆரம்பிக்கிறதை எப்படி முடிக்கணும், அதை முடிச்சா என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத உங்களுடைய அனுபவத்தோட எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி 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 டத்து. நிறைய பேர் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா டத்து வந்து திரும்ப திரும்ப நம்ம மேல இன்வெஸ்ட் பண்றத பத்தி ரொம்ப ஆழமா சொன்னாரு. எது எதெல்லாம் நம்ம முதலீடு செய்ய வேண்டியது இருக்கு, நம்மளுடைய கருத்தாற்றல்கள்ல எதெல்லாம் நம்ம நிரப்பிக்கணும் அப்படின்றத ஆழமா சொன்னாங்க. அதோட எதை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவும் பல தடவை யோசிச்சுக்குங்க. இதுல ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுல ஃபுல் ஸ்விங்கா இறங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப அழகா அவருடைய அனுபவத்தோடவே சொன்னாரு. அதுலயும் முடிக்கும் பொழுதே வாழணும்னா செம்மையா வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றத உண்மையா அப்படி வாழ்றவரே சொல்றாரு. அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு இதுவே ஒரு பெஸ்ட் விஷஸா ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கண்டிப்பா உங்களுக்கும் அது இருக்கும். ஏன்னா அவர் சொல்லும் போதே எல்லாரும் ரொம்ப அழகா புன்முறுவல் கொடுத்தீங்க. எடுத்துக்கிட்ட அத்தனை விஷயத்தையும் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல திரும்பி திரும்பி படிக்கும் பொழுது அது இன்னும் நமக்குள்ள ஆழமா பல விஷயங்களை கொடுக்கும். அடுத்ததா டத்தோ வந்து குறிப்பா இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே அழகா சொன்னாரு. காலத்தோட சேர்ந்து இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில இந்த பொருளாதார ரீதியில வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிடணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, நீங்க அதுல சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோபஸா சார்பா எங்களுடைய வாழ்த்துக்கள். இல்ல மோனா, எனக்கு இந்த மாதிரி பகுதி நேரமாகவோ முழு நேரமாவோ என்னோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய நிகழ்வின் ஆதரவாளர்களான நாலன் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ரிவ்யூ செஷன் நடத்துறாங்க. இது 1 hour ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ நீங்க இதுல வந்துட்டு உங்களுடைய முதலீடை வச்சு நீங்க எப்படி உங்களோட வியாபாரத்தை துவங்கலாம், இல்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதையும் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதை பத்தின தேவைகளையும் நீங்க இங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிகழ்வுக்கு நீங்க நாளைக்கு கலந்துக்குனா இன்னைக்கு உங்களுக்கு யார் இந்த ஜூம் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இதோட நம்ம வந்து அடுத்த வருடம் தான் சந்திக்க போறோம். இந்த நேரத்துல டத்தோ சொன்ன மாதிரி இந்த 4 வருட காலங்களாக இலவசமாக இந்த நிகழ்வை வந்து நமக்காக ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்பதாக டத்தோட இந்த டாக் சீரீஸே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். குறிப்பா டத்தோ வந்து ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஒரு நாளைக்கு 1 hour நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்காகவே டாக்டர் ரவி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து காணொலிகளா நிறைய டைட்டிலோட வந்துட்டு பல பதிவுகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்ன வரைக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாளில் 1 hour நீங்க உங்களோட படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். இறுதியாக அடுத்த வருடம் உங்களை சந்திக்கும் வரை குறிப்பா இந்த நேரத்துல நான் நாலனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த 4 வருட காலங்களாக பல பகுதியில வந்து நம்மளுக்கு இந்த நிகழ்வை வந்து இலவசமா வழங்குறதுக்கு நம்ம அதை பங்கு பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த 4 வருட காலங்கள்ல மலேசியால இருந்து, இந்தியால இருந்து ராஷ்டிராக்க, ஸோ நண்பர்கள் இந்தியால இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து, இந்த மாதிரி பல்வேறு பகுதியில இருந்து வந்து அவங்களோட லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ல, ஹெல்த்ல, ஃபைனான்ஸ்ல வந்து வாழ்க்கையை மாற்றத்துக்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய உறுதுணையா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு நாட்களாக நாலன் வந்து இதை இலவசமா வழங்கி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு நாலன் குளோபலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருடம் இந்த நிகழ்வு வந்து இலவசமா போகாது. ஏன்னா நாலனுடைய இந்த ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தோட நிறைவு முடிவு ஆகுது. சோ அடுத்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு உண்மையா தன்மை மாற்றத்தின் மேல கவனம் இருக்கு, உண்மையா என் லைஃப்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வேல்யூ உருவாக்கி அந்த நிகழ்வை வந்து மேற்கொண்டு போகிறாங்க நம்மளுடைய வே டு சக்சஸ், வெற்றி நோக்கி மையம். சோ அதுல வந்து இன்னைக்கு யார் உங்களை அழைப்பிதழ் கொடுத்தாங்களோ அவங்க இதை பத்தின மேல் விவரங்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு குறுகிய கட்டணமா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்காக தான் இருக்கும். பட் வேல்யூவோட நம்ம அடுத்த வருஷம் சந்திக்க போறோம். சோ உங்களோட சேர்ந்து உங்களுடைய அன்புக்கினியவர்களையும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை குட் நைட், ஹாப்பி நியூ இயர், பாய், டேக் கேர். அடையன்னு சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு. பூ பந்தை யாரும் நீரில் பத்தித்தான் வச்சாலும் வந்து வரும் தண்ணி மேலதான் ஆட உன்னை